வணக்கம். வணக்கம். ஸோ 2-3 நாள் முன்னாடி பாரிசாலன் அப்படிங்கிறவங்களும் அனிமல் ஆக்டிவிஸ்ட் அரவிந்துங்கிறவங்களும் ஒரு பெரிய டிபேட் நடத்தியிருந்தாங்க. ஒரு 2.5 மணி நேரம் டிபேட்டு. அது வந்து என்னென்னா, வீகன் வந்து நல்லதா கெட்டதா. இதுக்கு பின்னணி என்னென்னு கேட்டிங்கன்னா, பாரிசாலன் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்துக்கிற அப்படி போல். என்ன வீடியோன்னா, இந்த மாதிரி வீகன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இலுமினாட்டி மாதிரியான ஒரு டீமுக்கு அடியில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்களோட அஜெண்டாவை வந்து இவங்க, அவங்களோட ப்ரொபகண்டாவை வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சஸ்டைனபிள் கிடையாது, அது வந்து ஹியூமனிட்டிக்கே வந்து பாதிப்பு, அந்த மாதிரி ஏகப்பட்ட அவர் பேசியிருக்கார் போல். அதுக்கு அகெயின்ஸ்டாக இவர் அரவிந்துங்கிறவர் என்ன பண்ணார், 2 பேருமே யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேருமே ஒரு வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க கமெண்ட்ஸில். அப்போது அது அப்படியே கொஞ்சம் எஸ்கலேட் ஆகி 1-on-1 டிபேட் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை வந்திருக்கு. 2 பேரும் கடைசியில் ஒத்துக்கிட்டாங்க போல். ஒத்துக்கிட்டு இவர் பாரிசாலன் அவரோட ஸ்டூடியோவுக்கு அரவிந்த் அவங்க டீம் வந்து உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் 1-on-1 டிபேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி. அதாவது என்னென்னா, கண்டென்ட் வைஸ் இது ஒரு ஹெல்தி தானே. சும்மா இங்கேருந்து புலம்பிட்டு இது பண்ணாமல் நேருக்கு நேர் உட்காந்து கண்டென்ட்டை பற்றி ஆழமாக டிஸ்கஸ் பண்ணாங்க. அது எவ்வளோ தூரம் குவாலிட்டியாக இருந்ததுங்கிறதெல்லாம் வந்து ஐ லீவ் இட் டு யூ, ஒருத்தவங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் இது ஒரு நல்ல முன்னெடுப்பு, இப்படி தான் இருக்கணும். ஸோ நம்ம இந்த அமெரிக்காவில் சார்லி கிர்க்குன்னு ஒருத்தர் வந்து இப்போ கூட இறந்து போனார், கொண்டுட்டாங்க. ஸோ அவர் வந்து அவ்வளோ ஹெல்தி டிபேட்ஸ், அவ்வளோ டிபேட்ஸ் அங்கே நிறைய இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி டிபேட்ஸ் இங்கே கம்மி. ஸோ எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம ஊர்லேயும் டிபேட் இருக்கும். இப்போ தந்தி டிவி, புதிய தலைமையில் டிபேட் பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா, ஒரு 6-7 பேர் உட்கார வச்சு பண்ணுவாங்க. இப்போது அந்த 6-7 பேர் இருந்துச்சுனாலே டிபேட் குவாலிட்டியாக இருக்காது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு நிமிஷம் கிடைக்கும், 30 செகண்ட் கிடைக்கும். 1-on-1 டிபேட்டுங்கிறது நம்ம ஊரில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. 1-on-1 இன்டர்வியூ நடக்குது. ஆனால் 1-on-1 டிபேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. நம்ம ஊரில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது இன்னொன்று ஜாஸ்தி ஆகும்னு நினைக்கிறேன். அது ஃபஸ்ட் டைம். இல்லை வேறு ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் சொல்லுங்கள், வேறு ஏதாவது இந்த மாதிரி 1-on-1 டிபேட் நடந்திருந்தாலும் சொல்லுங்கள் எனக்கு. அந்த டிபேட்டில் உள்ள டாபிக் வந்து என்னென்னா, வீகன், நான் வீகன்ஸ், அப்படி தான் அவர் அந்த டிபேட் நடத்தினாங்க. அதில் என்ன நடந்துச்சுங்கிறதும் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நாங்கள் 2 பேரும். அது போக இப்போ என்ன பண்ணலான்னா, இது கொஞ்சம் சுவாரஸ்யம் மாறதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அவுட் ஆஃப் ஈச் அதர் வர்றதுக்காகவும் ஆளுக்கு ஒரு டாபிக் எடுத்துக்கலான்னு இருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இப்போ எங்களோட பிலீஃப்ஸ், இப்போ என்னோட பிலீஃப் வந்து நான் வெஜிடேரியன் கிடையாது. இருந்தாலும் ஆர்கியூமெண்ட் சேக்குக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், நான் வெஜிடேரியன் தப்பு கிடையாது அப்படிங்கிற ஸ்டாண்ட் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து திரு சங்கர் குமரன் அவர்கள். ஸோ இவங்க வந்து யோகா சைக்காலஜிஸ்ட், சம்ஸ்கிருதம் படித்தவங்க, யோகா படித்தவங்க. ஸோ அவங்க வந்து கார்ப்பரேட் ட்ரெயினராக இருக்காங்க, டீச்சர் ட்ரெயினராக இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் பேசிக்கலி. ஸோ அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, வெஜிடேரியன் சார்பாக பேச போகிறாங்க. வீகன்னு நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் போக போகல, ஏன்னா நம்மளுக்கு வீகன் அவ்வளோ ஸ்பெஷலைஸ் கிடையாது. ஸோ அவங்க வெஜிடேரியன் வந்து ஏன் நல்லது, இல்லாட்டி அது ஏன் வந்து எல்லாருமே கடைபிடிச்சா நல்லதுன்னு சொல்ல போகிறாங்க. நான் வந்து ஏன் நான்வெஜ் இருந்தால் என்ன தப்பு, நான்வெஜ் தப்பு கிடையாதுன்னு நான் வந்து ஆர்கியூ பண்ண போகிறேன். இதுக்கு நடுவில் நம்ம அந்த அரவிந்த் அண்ட் பாரிசாலன் டிபேட்டில் உள்ள பாயிண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேற்கோள் காட்டுவோம். இப்படி அவங்க ஆர்கியூ பண்ணாங்க, இப்படி ஆர்கியூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பண்ண போகிறோம். இதுதான் வந்து இந்த வீடியோட ஃபார்மேட்டாக இருக்க போகுது. ஸோ சாமி, முதல்ல நீங்கள் ஒரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் மட்டும் தான் பண்ணிவிட்டு, நீங்கள் இந்த ஆர்கியூமெண்ட்டில் என்ன பண்ண போகிறீங்கிறத பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன ஆர்கியூ பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் இப்போ நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா உங்களை பற்றி நீங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம அப்புறம் அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து வெஜிடேரியன். ரொம்ப பெரிய ஆழமான காரணம் இருக்குன்னுலாம் இல்லை. எங்கள் அம்மா வந்து வெஜிடேரியனாக இருந்தாங்க, அதனால் நான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம், ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து வெஜிடேரியன் மேலே ஒரு ரொம்ப பிடிப்பு இருக்குது. அதுக்கு காரணம் வந்து சாப்பாட்டினால் என்னால் உணர முடிஞ்சுதுங்கிறத தாண்டி அதில் வந்து கொஞ்சம் லாஜிக்கலான சில ரீசனிங் எனக்கு கிடச்சிது. இந்த மாதிரி காரணங்கள்னால வெஜிடேரியன் சாப்பிட்றது வந்து நான்வெஜ்ஜோட பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த லாஜிக்கல்னால நான் வந்து இன்றைக்கி ப்ராக்டிஸில் வச்சுருக்கிறேன். ஸோ என்னுடைய அனுபவத்திலேருந்து, நான் பார்த்த விஷயங்கள்லேருந்து, கேட்ட விஷயங்கள்லேருந்து, புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லேருந்து இந்த ஆர்கியூமெண்ட் நடக்க போகுது. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண கரெக்டு தானே? இதை ஆட் பண்ணணும்னு ஆட் பண்ணிடுங்க. போதும். சரி. ஸோ முதல்ல வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த ஆர்கியூமெண்ட்டு எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், பாரிசாலன் ஒரு டிஸ்க்ளைமரோடு ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, எனக்கு வீகனாக நீங்கள் இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீகனாக இருந்துட்டு போங்க, இல்லை வெஜிடேரியன், அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம வந்து வெஜிடேரியன் வீகன் அப்படி வேணால் இருந்துக்கோங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்கன்னா, இது பண்ணாதீங்க, மற்றவங்கள்ட்ட வந்து புஷ் பண்ணி நீயும் வீகனாக இரு அதான் நல்லது, நீயும் வெஜிடேரியன் இதான் நல்லது அப்படி சொல்லாதீங்க. அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் எதிர்பார்க்கோம். இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த மாதிரி எனக்கும் வந்து மிருகங்களை துன்புறுத்துறது, இன்ஹியூமேன் மெத்தட்ஸில் வந்து பண்ணுறதுலாம் எனக்கும் பிடிக்காது. எவ்வளோ தூரம் வந்து நாமினலாக இயற்கை ஒட்டி பண்ணுறீங்கன்னா எனக்கு ஓகே. எனக்கு வந்து என்ன பண்ணாதீங்கன்னா, நீங்கள் இன்ஹியூமனுக்கு எதிர்க்கிறீங்க, நானும் இன்ஹியூமனுக்கு எதிர்க்கிறேன். இப்போ அதை நம்ம தடுப்பு பண்ணுவோம். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, வீகனாக மாறுன்னு சொல்லக்கூடாது. இதுதான் வந்து அந்த ஆர்கியூமெண்ட்டோட ஒரு ஃபஸ்ட் டிஸ்க்ளைமர்.
அதுக்கு நம்ம அரவிந்த் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இல்லை எங்களோட நோக்கமே என்னென்னா மற்றவங்களையும் மாற்றுறது எங்கள் நோக்கமே. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் மிருகம் வந்து துன்படுது. அப்போது என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா, நான் துன்புறுத்த மாட்டேன், நீ வேணால் துன்புறுத்திக்கோ அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. நான் உங்களையும் வந்து துன்புறுத்தாதீங்க சொல்லுவேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, மனிதர்கள் வந்து அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கும் போது நான் அடிக்க மாட்டேன்ப்பா, நீ வேணால் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க அடிக்கிறதையும் நான் போய் தடுப்பேன்ல, அடிக்காதப்பா, பாவம் பாவன், ஏழைப்பாவன், நீ கஷ்டப்படுறான்ப்பா, வீக்கெண்ட் பாவன் சொல்லுவான்ல. அந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, உங்களையும் நான் வந்து தடுப்பேன், நீங்களும் மொத்த உலகமே வந்து மாறணும், அப்படி தான் வந்து என்னோட இதுன்னு சொல்லி அந்த மாதிரி தான் அவர் ஆர்கியூ பண்ணுறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட். அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ என்ன சொல்கிறது, இன்னொருத்தரப்போ எனக்கும் என்ன ஒப்பீனியன் இருக்குன்னு சொன்னால், ஆமாம் நீங்கள் என்ன வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னையும் வந்து என்ன பண்ணாதீங்கன்னு சொன்னால் மாற்றுன்னு சொல்லாதீங்க. அட்வைஸ் ஓகே, நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறது ஓகே. என்னை வில்ல மாதிரி பார்க்குறது, நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து நான் நான்வெஜ் சாப்பிடல, பட் ஸ்டில் சொல்லிக்கிறேன், என்னை வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிட்றேன்னு என்னை வந்து நீ கேவலமாக பார்க்குறது, கீழே பார்க்குறது, அது தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கா, இல்லாட்டி கரெக்டாக தானே சாமி? கேவலமாக பார்க்குறது கண்டிப்பாக கேவலமான தனம். ஸோ ஒருத்தருடைய உணவுனால் ஒருத்தர் கேவலமாக பார்க்குறது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அதை வந்து நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் எந்த உணவு சிறந்ததுன்னு கேள்வி வந்துச்சுன்னா கண்டிப்பாக சைவம் தான் சிறந்தது, நான்வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது. அதுக்கு பல காரணங்கள் என்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்றது வந்து தப்புன்னு சொல்லுவேனே ஒழிய நான்வெஜ் சாப்பிட்றவங்க கேவலமானவங்கன்னு சொல்கிற அளவுக்கு. ஆனால் தப்புன்னு சொன்னீங்கனாலே தப்பானவங்க தானே? அப்படி இல்லை. இப்போ ஒரு குழந்தை வந்து ஏதோ தப்பு பண்ணுது, அந்த குழந்தைக்கு அது தப்புன்னே தெரியாது. அந்த குழந்தைக்கு அந்த வயசில் இது வந்து ஒரு விளையாட்டு மாதிரி தெரியுது, ஏதோ தப்பு பண்ணுது. ஸோ அந்த இடத்துல வந்து அது கெட்ட குழந்தை அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு விஷயம் வந்து தப்புன்னு உணராத வரைக்கும், தெரியாத வரைக்கும், அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே கருணை வராத வரைக்கும், அவங்களுடைய சுவைக்கு அவங்க அடிமையாக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தப்புன்னு தெரியாததுனால அவங்க செய்கிறதுனால இது வந்து அவங்க வந்து கெட்டவங்கிறதுக்கான ஒரு ரீசன் கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா, இது சரி தப்புன்னு எங்கேருந்து வரீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு? ஏன்னா இது தப்புன்ற எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். ஏன் தப்பு? நம்மளை வந்து ஒரு ஊர்க்காரங்க சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க பக்கத்து ஊரில், அது தப்பா சரியா? தப்பு தான். இதை தப்புன்னு எப்படி சொன்னீங்க? இன்னொருத்தரோட உரிமையை எடுத்துக்கிறது. இப்போ உங்களுக்கு மிருகத்து மேலே உரிமை யார் கொடுத்தது? இயற்கைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு வீக்காக இருக்கிற ஒரு குழந்தைய அடித்து சாப்பிட்டா, மனுஷ குழந்தைய அடித்து சாப்பிட்டா அது அப்போ தப்பு இல்லையா? தப்பு தான். ஏன்னா இந்த கால சூழ்நிலைக்கு அது வீக்கு. ஆனால் எப்போவுமே அது வந்து மனித ஸ்பீஷியஸ்னால அது வீக் இல்லை. அப்போ வீக்காக இருக்கிற யார் வேணால் சாப்பிட்றலாம், இயற்கைப்படி வீக்காக இருந்தா. அதான் இயற்கைப்படி ஒரு குழந்தை வந்து வீக்காகவே இருந்துச்சுன்னா, அதான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இனமே சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த சூழ்நிலைக்கு அந்த சந்தர்ப்பத்துக்கு அந்த குழந்தை வீக்காக இருக்குது. ஆனால் அது மனித குலம் தானே, அப்போ மனிதனும் ஈக்குவல். ஸோ அந்த குழந்தை அந்த சூழ்நிலைக்கு வீக்காக இருக்குது. மனுஷனுமே அப்படி தான். எந்த மனுஷனுமே 2 பேர் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் கிடையாது. குழந்தை மாதிரியே இப்போ நம்ம 2 பேருமே ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருப்போம், ஒருத்தர் வீக்காக இருப்போம். அதனால் எப்போவுமே வந்து யார் வேணால் வீக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அப்படி நான் மீன் பண்ணல. எப்படி மீன் பண்ணேன்னா, 2 மனிதன் வந்து ஈக்குவல். அப்போ ஈக்குவலாக இருக்க 2 மனிதனுக்குள்ளே என்ன பண்ண பாகுபாடு இருக்கக்கூடாது. ஆனால் மிருகம் வந்து 5 அறிவு இருக்குது, மனிதனுக்கு வந்து 6 அறிவு இருக்குது. அப்போ இதை நீங்கள் ஈக்குவல் பண்ணக்கூடாது. இதே மனுஷனுக்கு ஈக்குவலாக சொல்லலை. ஆனால் நீ குழந்தைன்னு கேட்டதுனால சொல்கிறேன். நான் குழந்தைன்னு ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் வீக்குன்னு சொன்னதுனால. அதான் வீக்குன்றது நான் எப்படி மீன் பண்ணுறேன்னா, நீங்கள் அது குழந்தைக்கே போக வேண்டாம், நம்ம 2 பேருமே சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம 2 பேரும் ஒருத்தர் வீக்காக இருப்போம், ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருப்போம். ஆனால் நீ குழந்தைக்கு போக வேண்டாம். நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, மனிதன்கிறது 2 பேரும் ஈக்குவல் நான் சொல்கிறேன். அதை எப்படி சொல்கிறீங்கிற? 6 அறிவு இருக்கிறதுனால. ஆனால் மனிதன் ஈக்குவல் இல்லையே. இப்போ நீங்களே சொன்னீங்க, ஒருத்தர் வீக்கு, ஒருத்தர் பணக்காரன், ஒருத்தர் படித்தவன், ஒருத்தர் ஏழை. ஆமாம், அது ஃபிசிக்கல் இந்த மாதிரி 1000 விஷயத்தில் வித்தியாசம் இருக்குது. ஃபிசிக்கல்ல இருந்து சைக்கலாஜிக்கல், இன்டெலெக்சுவல் எல்லா இடத்துலையுமே வித்தியாசம் இருக்குது. அப்படி வித்தியாசம் இருக்கும்போது பவர் டாமினன்ஸ் தான் நடக்குது. இப்போ சமுதாயத்தில் வந்து சமத்துவம் வேணும்னு சொல்கிற எல்லாருமே மனிதனுக்கும் மிருகத்துக்கும் சமத்துவம் வேணும்னு சொல்கிறது இல்லை. ஆனால் நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே வந்து யாதுமூரை யாவரும் கீழேர்னு சொன்ன மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் இருந்து எடுத்தாலுமே அங்கே எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, உயிர் அப்படின்னு வந்துருச்சுன்னா எல்லாமே ஒன்று தான். அதில் மரத்தோட உயிரும் ஒரு செடியோட கொடியோட உயிரும் மனுஷனோட உயிருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்கிறாங்க. சரி, அப்போ நான் என்ன ஆசைப்படுறேன்னு சொன்னால், இப்போ இதுக்கு போகும்போது அப்போ நீங்கள் வந்து வீகனுக்கும் நீங்கள் சப்போர்ட் தான் பண்ணுறீங்களா? அதாவது பால் குடிக்கக்கூடாதுங்கிறதா உங்களோட ஆர்கியூமெண்ட்டும் இருக்குதா? அந்த வீகன்கிற அவங்களோட டெஃபினேஷனை வந்து நம்ம ரீடிசைன் பண்ணணும்னு. இப்போ அந்த வீகன் டெஃபினேஷனை 2 பேரும் பேசிக்கிறாங்க. வீகன் என்னன்னு பண்ணி முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போது இவர் அனிமல் ஆக்டிவிஸ்ட் இருக்காரு, அவர் தான் வீகன் சப்போர்ட்டை பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற உயிரினங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு பேர் வீகன் அப்படிங்கிறார். மற்ற உயிர்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது, அவங்கள நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன், அவங்கள கமாடிட்டியாக பார்க்க மாட்டேன். இப்போ அவங்கள வாங்குறது, அவங்கள விற்கிறது,
அவங்களுடைய பொருளை நம்ம பயன்படுத்துறது, இதை நான் வந்து வீகன் அகெயின்ஸ்ட்னு நான் சொல்கிறேன். இவர் உடனே கேட்பார், என்ன கேட்பார்னா, வீகன்னா வந்து கொல்லாமல் இருக்கிறது தானே, வீகனா துன்புறுத்தாமல் இருக்கிறது தானேன்னு சொல்லி ஆரம்பார். அதுக்கு அரவிந்த் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை கொல்லாமல் துன்புறுத்துறது மட்டும் கிடையாது, அவங்கள யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு கமாடிட்டி மாதிரி அவங்களை பயன்படுத்தக்கூடாது, அதனால வந்து அதான் வீகன் அகெயின்ஸ்ட்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து ஒரு மிருகத்தை யூஸ் பண்ணாமல் இருக்கிறத ஒத்துக்கிறீங்களா? அதாவது வீகனுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? முதல்ல அந்த லாஜிக் இந்த உலகத்தில் எங்கேயுமே எந்த பிளாட்ஃபார்ம்லேயுமே எந்த காரணத்துலையுமே எந்த காலத்துலையுமே இல்லை. வி ஆர் இன்னெவிட்டபிளி சப்போஸ் டு டிபெண்ட் ஆன் அதர்ஸ். அப்போ நான் இந்த சட்டை போடுறேன்னா நான் யாரோ ஒருத்தரை யூஸ் பண்ணுறேன், ஏதோ ஒரு மனிதனை யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து வீட்டில் காய்கறி வருதுன்னா அந்த காய்கறி யாரோ ஒருத்தன் கொண்டு வந்துருக்கிறான், அப்போ அவனை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இங்கே இது ஒரு நடுநடுவில் வந்துக்கிறேன் நான். இதில் இவங்களுடைய ஆர்குமெண்ட் என்னவா இருக்குன்னு சொன்னால், இப்போ நீங்கள் மனிதருக்கு மனிதர் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னால் கன்சென்ட்டோட யூஸ் பண்ணுறீங்க. இப்போ அடிமையை நம்ம ஏன் எதிர்த்தோம்? ஏன்னா அவங்களோட ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது தப்பு. இப்போ மிருகத்துலையுமே நீங்கள் மிருகக்கிட்ட கன்சென்ட்டே வாங்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் மிருகத்துக்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணுறதையும் மனுஷங்கிட்ட யூஸ் பண்ணுறதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நான் மனுஷனை யூஸ் பண்ணுறேன், அது மாதிரி மிருகத்தை யூஸ் பண்ணி சொல்லாதீங்க. இந்த மிருகத்தோட பெர்மிஷன் இல்லாமல் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது தப்பு தானே பண்ணா. இப்போ எந்த ஒரு மனுஷனுக்கு கம்மி சம்பளத்தில் வேலைக்கு வைக்கிறோமோ அப்போ அந்த மனுஷன் வந்து அந்த வேலைக்கு வந்து ஒத்துக்க மாட்டான். அதே மாதிரி மிருகத்துலேயுமே இல்லை ஒத்துக்கலைன்னா நீங்கள் வேலைக்கு வைக்க வேணாமே. ஆனால் பண கஷ்டம் இருந்துச்சுன்னா அவன் வேலை பார்க்க தான், அவன் வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும். பட் ஒத்துக்கிறானே, அவனை ஒத்துக்கலை, ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ ஒத்துக்கிட்டு வர்றதுக்கும் வேறு வழி இல்லாமல் வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. வென் யூ கார்னர் அ பர்சன் பிளாக்மெயில் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கும் அவன் விருப்பத்தோட ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. சாமி நீங்கள் அந்த பிளாக்மெயிலாம் விட்டுருங்க, இல்லை எக்ஸ்ட்ரீம் கேஸ். இல்லை எல்லா கேஸ்லையுமே அப்படி தான் இருக்குது. சாமி இப்போ எவ்வளோத்தேன், இப்போ என்கிட்ட வந்து 1 கிலோ அரிசி இருக்குது, உங்கள்கிட்ட 1 கிலோ காய்கறி இருக்குது, எனக்கு 1/2 கிலோ போதும். இப்போ நான் 1/2 கிலோ கொடுத்துட்டு 1/2 கிலோ காய்கறி வாங்குறதுல எனக்கு எந்த விதமான ஒரு நெருடலும் இல்லை. நீங்கள் இப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 கோடி சம்பாதிக்கிறவங்க கூட எனக்கு வேறு வழி இல்லை அதனால தான் போகிறேன்பா. இந்த திருப்திங்கிறதுல வந்து அளவுகோல் மாறும். இல்லை நான் திருப்திக்கே போல, விருப்பம் இல்லை, விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது. இப்போ ஒத்துக்கிறதுனா அவன் மனசுக்குள்ளெல்லாம் என்ன நினைப்பான், ஆழ் மனசில் என்ன நினைப்பான் நம்ம பார்த்துக்க முடியாது. வெளிப்படையாக வேலை பார்த்துக்க ஒத்துக்கிட்டு தான் வரானா, ஒத்துக்கிட்டு தான் வரான். அதுக்கப்புறம் அவனுக்கு அரைகுறை மனசு இருக்குது, முக்கால் மனசு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் மனுஷன் வந்து ஒத்துக்கிட்டு தான் அவனை பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த மிருகங்களை அப்படி ஒத்துக்காம பயன்படுத்துறதுனால எனக்கு மிருகங்களை பயன்படுத்துறதே தப்பு. இல்லை அப்படி பார்த்தா செடிகள், பழங்கள், இயற்கை காய்கறி அதுட்டையுமே நம்ம பெர்மிஷன்லாம் கேட்குறது. ஆமாம், இந்த ஆர்கியூமெண்ட் வரும்போது அரவிந்த் என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னால், நீ எப்போ இந்த ஆர்கியூமெண்ட்டை தொட்டியோ அப்போ உனக்கு வேறு எந்த ஆர்கியூமெண்ட்டுமே இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இவர் என்ன சொல்லுவார்னா, மிருகமும் தானேப்பா உயிர் இருக்குது, அந்த உயிரையும் தானே நீ எடுக்கிற, அதையும் கன்சென்ட் நீ என்ன மரத்துக்கிட்ட கன்சென்ட் வாங்கிட்ட மாம்பழத்தை பறிக்கிற, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டை எடுத்து பாரு. இதெல்லாம் நான் டைம் லைன் எங்கேயோ ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அரவிந்த் சொல்லிடுறது, நீ எப்போ இந்த ஆர்கியூமெண்ட் வந்துட்டியோ அப்போ உனக்கு வந்து ஆர்கியூமெண்ட்டே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா வந்து எப்போவுமே எனக்கு அகேன்ஸ்டாக வீகனுக்கு அகேன்ஸ்டாக பேசுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சாப்பிட்ற செடியும் வந்து உயிர் தானே, அதையும் நீ துன்புறுத்துறேன்னு சொல்லி தான் வந்து கடைசியில் முடிப்பாங்க. அப்போ இப்போ நீ வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம 2 பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம வேணா பேசிட்டா மூடிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாள். அதுக்கு பாரி என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், ஏன் இந்த இதோட உங்களுக்கு முடிஞ்சிருதுன்னு சொன்னால், ஏன்னா இதுக்கு உங்களுக்கு பதில் இல்லை, உங்களுக்கு பதில் இல்லாதனால நீங்கள் தான் லாஸ்ட்டு நினச்சிக்கிறீங்க, நீங்கள் பதில் இருந்தால் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி ஸ்டக்கப் ஆயிடும் வச்சுக்கோங்களேன். இப்போ வீகன் சப்போர்ட்டர்ஸ்க்கோ வெஜிடேரியன் சப்போர்ட்டர்ஸ் ஃபார் தட் மேட்டரும். இப்போ நீங்கள் வந்து எனக்கு நிறைய லாஜிக் இருக்குது பேசுகிறேன். இப்போ தான் இப்போ என்னென்னா, செடி கொடிக்கிட்டையும் வந்து கன்சென்ட் வாங்குறது இல்லை, அப்போ வீகன் ஏன் செடி கொடி சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொன்னால், கன்சென்ட் முக்கியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறீங்க. இல்லை எனக்கு கரெக்ட், கன்சென்ட் முக்கியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அப்போனா ஒரு செடியை நான் வந்து யூஸ் பண்ணும்போது, செடியை கன்சென்ட்லாம் பண்ணும்போது, செடிக்கு வலிக்கிற மாதிரி பண்ணும்போது, ஏன் மிருகத்துக்கு வலிக்கிற மாதிரி நான் கடி சாப்பிடக்கூடாது? தப்பில்லை. இப்போ எனக்கு வந்து இப்போ என்னோட காரணம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு வந்து கன்சென்ட் இல்லைங்கிறது மெயின் காரணம் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எல்லாமே வந்து இன்னொருத்தரை சார்ந்து தான் இருக்குது. அதனால தற்சார்புங்கிற வார்த்தையே வந்து பொய். எதுவுமே இல்லைனாலும் கடைசியில் சூரியன்ட்டையும் தண்ணிட்டையும் காத்துட்டையுமாவது தற்சார்பு இருக்க தான் செய்யுது. அப்போ இந்த உலகத்தில் வந்து தற்சார்புங்கிறது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இல்யூஷன். அப்போ கொஞ்சம் சூக்ஷ்மமாக உள்ளே போய் பார்த்தோம்னா, நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நொடியும் ஒரு நானோ நொடியும் நம்ம வந்து டிபெண்ட் ஆகி தான் வாழ்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னதுனால சொல்லிடுறேன், இந்த மொத்த டிபேட்டுமே பாரிசாலன் அடித்தளத்தில் வச்சிருந்த ஆர்கியூமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீகன் தற்சார்பு கிடையாது, நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்றது தற்சார்பு, இதுதான் அவரோட பேஸ் ஆர்கியூமெண்ட்டே. இப்போ நீங்கள் வந்து வீகன் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, வீகன் இந்த சென்ஸ் வெஜிடேரியன் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால் தற்சார்புன்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சாரி.
இல்லை நிஜமாவே அப்படி தானே. இப்போ நம்ம தற்சார்பில் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு இந்த மலை இருக்குது, இந்த மலை வேணால் தற்சார்பு இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த மலை வந்து எதையுமே நம்பி இல்லை. இந்த மலை வந்து மூச்சு விடாது நமக்கு தெரிஞ்சு. இந்த மலைக்கு வந்து மழை வரலன்னுலாம் கிடையாது. அப்போ காத்திருந்தாலும் மழை இருந்தாலும் வெயில் இருந்தாலும், நான் சொல்றது உயிர் இருந்தாலே தற்சார்பு கிடையாது. உயிர் இல்லாத இந்த மலை கல் மண் வேணா தற்சார்புன்னு சொல்லிக்கலாம். இது ஒரு சும்மா ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு. ஸோ அதனால் தற்சார்புக்காகவோ உயிர்களுக்கு வலிக்குங்கிறதுக்காகவோங்கிறத எல்லாத்தையும் தாண்டி இதில் பல விஷயங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இது வரைக்கும் முன்னாடியே பேசினது, மனுஷனை வந்து ஒரு மனுஷன் சாப்பிட மாட்டான்னு சொன்னதுக்கு காரணம் வந்து நான் மனுஷங்கிறதானா இல்லைன்னா மிருகங்கள்லாம் இருக்குங்கிறதுனாலயா? மிருகங்கள்லாம் இருக்குங்கிறதுனால தான். அப்போ மிருகம் இல்லைன்னா இந்த மனுஷனையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அப்போ மனுஷனுக்கு அந்த மிருகம் வந்து மனுஷன்ட்ட வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக்குது. புரியல என்ன சொல்றீங்க? இப்போ 100 குழந்தைங்க இருக்கிறாங்க. அந்த 100 குழந்தைங்களுக்கு வந்து காய்கறியும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு காய்கறியை மட்டுமே கொடுத்து வளர்க்கும் போது இந்த குழந்தைங்களே சாப்பிட்றதுக்கு பாசிபிலிட்டி தூரமாக இருக்குது. ஆமாம். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு நான்வெஜ்ஜும் கொடுத்து வளர்க்கும் போது அப்போ எப்போ அந்த நான்வெஜ் இல்லையோ அப்போ அது வந்து மனுஷனை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து லாஜிக்கலி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுது எனக்கு. இப்போ இதில் ஒரு சின்ன ஃப்ளா இருக்குது லாஜிக்கல். ஏன்னா இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொன்னால், நீ இப்போ ஒரு வரிசையாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீ வெஜிடேரியன் சாப்பிடுவ, அப்புறம் நீ வந்து நான்வெஜ் சாப்பிடுவ, அப்புறம் மனுஷங்களை சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். அப்போ இதான் கேப்பு தள்ளி வருதுன்னு சொல்கிறீங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறதுன்னா நான்வெஜ் சாப்பிடாம வெஜிடேரியன் சாப்பிட்றது பெட்டர்னு நீ சொல்கிறீங்க. சத்தியமாக அப்படிலாம் சொல்லலை. நான் வந்து ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். இப்போ மனுஷனை டிஃபெண்ட் பண்ணுறேன் தர்மத்தின் அடிப்படையிலையோ அறத்தின் அடிப்படையிலையோ வந்து மனுஷனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல. வேற வாய்ப்பு இருக்குல்ல, வாய்ப்பு இருக்கிறதுனால உனக்கு எதுக்குங்கிறான். அதுக்கப்புறம் இவன் மேல பற்று இருக்குது. அதனால என்னைய காப்பாத்திக்கிறதுக்காக என் இனத்தையும் காப்பாத்துறான். என்னைய நாளைக்கு இன்னொருத்த சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக மனுஷன் நான் சாப்பிட மாட்டேங்கிற ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கிறான். ஒத்துக்கிறேன். கரெக்ட் சாமி. இப்போ நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா கேப் ஊட்டுறோம்னு சொல்லியிருந்தோம். அதாவது குழந்தைய ஏன் நம்ம வந்து குழந்தைய சாப்பிடாம இருக்க ஏன் ரிஸ்க் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வெஜிடேரியன் சாப்பிடு, அப்புறம் நான்வெஜ் சாப்பிடு, அப்புறம் வழி இல்லைன்னா மனுஷனுக்கு வருவான்னு சொல்றீங்க. இது வந்து இதனால தான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டால் இல்லைங்கிறீங்க. அப்போ ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஒன்லைன் சொல்லுங்களேன். ஓகே, நான் நிறைய காரணம் இருக்குது, ஒன்லைன் சொல்கிறேன். ஒரு காரணமாக கூட சொல்லுங்கள். மனுஷனோட உடம்பு வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக உருவாக்கப்பட்ட உடம்பு இல்லை. அப்போது இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நல்லதுக்காக சொல்கிறேன் சாப்பிடாத, கரெக்டா? இது உன்னோடைய கம்ஃபர்ட் ஜோன் இல்லை, உடம்புக்கு நல்லது இல்லைப்பான்னு சொல்கிறீங்க, சொல்லிக்கலாம். கரெக்டா? அப்போ நான்வெஜ் மேலே இருக்கிற வெறுப்போ இல்லாட்டி அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு தப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ வெஜிடேரியனுக்குள்ளேயுமே நீங்கள் வந்து இப்படி ரேங்க் பண்ணலாம். இது ஹெல்தி, இது கொஞ்சம் சுமாரான ஹெல்தி அப்படிலாம் சொல்கிறாங்க. உருளைக்கிழங்கே வந்து என்ன கிடையாதுன்னா நம்மளுக்கு வந்து பச்சை காய்கறிகள் கிடையாது, அதுவே ஹெல்தி இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் நான்வெஜ்ஜே உருளைக்கிழங்கு நம்ம கம்பேர் பண்ணுறது இல்லை. நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனுங்கிற மாதிரி நான் வந்து பச்சை காய்கறி சாப்பிட்றேன், நீ பச்சை காய்கறி சாப்பிடாதுன்னு சொல்கிறது இல்லை. அப்போ எனக்கு என்ன நல்லது நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அந்த அட்வைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொபகேண்டா பண்ணுற கரெக்ட் கிடையாதுல்ல. அப்போ எனக்கு இந்த ரீசன் வந்து ஒரு சாலிடான ரீசனாக படலைங்கிறேன். இப்போ கிரே ஏரியா இருக்குது, இப்போ பல கலர் இருக்குது. அதனால் இந்த கலருக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லைங்கிறதுனால இந்த கலரையும் அந்த லாஸ்ட்டில் இருக்க கலரையும் ஒன்றா பார்க்க முடியாது. சரி, இப்போ மொத்தத்தில் என்னென்னா, இப்போ நம்ம இந்த ஆர்குமெண்ட்டை ஏன் பண்ணுறோம்னா, ஒன்று இயற்கை நல்லா இருக்கணும்னு, இல்லைன்னா நம்ம நல்லா இருக்கணும். கரெக்ட். ஸோ இயற்கை நல்லா இருக்கணுங்கிறது செகண்டரி. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே ஒவ்வொருத்தனுக்கும் 3 மணி நேரத்தில் பசிக்குது. ஸோ இயற்கை வந்து அதுக்கப்புறம் தான் வருது. ஏன்னா இவனுக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இவனுக்கு உணவு வேணும். அப்புறம் நம்ம பேசுகிறது 800 கோடி, அப்புறம் நம்ம பேசுகிறது மூளை இருக்கிற ஆர்குமெண்ட். இப்போ எந்த புலியோ சிங்கமோ இந்த மாதிரி பாட்காஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை, நான் எதை சாப்பிட்றது நல்லது, உலகத்துக்கு எது நல்லதுன்னு. இது ஒரு ஆர்குமெண்ட்டு. என்ன ஆர்குமெண்ட்னா, நான் அப்பப்போ ஞாபகம் வரப்போ சொல்லிக்கிறேன். அதுலேருந்து ஏன்னா நல்லா பேசியிருந்தாங்க 2 பேருமே. இது என்ன ஆர்குமெண்ட்டுன்னு சொன்னால், நான் ஏன் நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொல்கிறேன் தெரியுமா? ஏன்னா மிருகத்துக்குலாம் அறிவு கிடையாது. இப்போ நான் சாப்பிட்றதுனால அதோட வாழ்க்கை எங்கே மாறப்போகுது? இப்போ ஒரு மனுஷனை வந்து நம்ம கொண்டுட்டோம்னு சொன்னால் அவன் இதுவாக மாறி இருப்பான், அதுவாக மாறி இருப்பான், அதுக்கு இது பண்ணிப்பான்னு சொல்லியிருப்போம். மிருகத்துக்கு அப்படி என்னடா இருக்கு? இது எப்படியும் வந்து என்ன பண்ணுது, மிருகத்தோட வாழ்க்கையில் என்ன இருக்கு? இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. எப்படி எனக்கு சொல்லு, மிருகம் என்ன பண்ணுது சொல்லு. மிருகம் வந்து சாப்பிடுது, தூங்குது, ரீப்ரொடியூஸ் பண்ணுது. இது என்ன பண்ணுது? இப்போ நான் அந்த மிருகத்தை கொல்லாமட்டா என்ன பண்ணோம்? அது தானே பண்ணும். அதனால என்ன சேஞ்ச் இருக்கு? அது வாழ்க்கையில் எதுவுமே சேஞ்ச் இல்லை. இப்போ நான் கோழி வளர்க்குறேன், வீட்டில் நான் கோழி வளர்த்து அது சாகிற வரைக்கும் அதே வாழ்க்கை தான் வளர்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம். இந்த சிந்தனையோட மையம் எது இருக்குன்னா சுயநலம் இருக்குதுங்க. இது வந்து நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்துக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கறதில்ல. வீட்டில் 4 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து கை கால் விளங்கலை, அந்த குழந்தை வந்து பெட்டில் படுத்துருக்கு. அப்போ அந்த குழந்தை வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு அம்மா பார்க்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த குழந்தைய இவங்களே தூக்கி கையை காலை கழுவி குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி உயிரோட வச்சிருப்பாங்களே ஒழிய இதை கழுத்தறுத்து துறப்பட மாட்டாங்க. இதில் இப்போ இது வரும்போது பாரி வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப ஃபெரோஷியஸ் ஆயிடுறாரு. என்ன ஃபெரோஷியஸ் ஆயிடுறாருன்னா,
முதல்ல நீ மனுஷனையும் மிருகத்தையும் கம்பேர் பண்ணுறதே அடிப்படை தப்பு. இப்போ ஒரு எப்படி மனுஷனையும் மிருகத்தை கம்பேர் பண்ணுற, இங்கே தான் எனக்கு உனக்கும் கம்ப்ளீட்டாக ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸே வருது. நீ அப்போ எவ்வளோ தப்பாக நீ வந்து மனுஷனையும் மிருகத்தையும் கம்பேர் பண்ணுற. உனக்கு வீட்டில் இருக்க குழந்தையும் ரோட்டில் கிடக்கிற நாயும் ஒன்றா? இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் தீப்பிடிச்சு எரியுது, அங்கே வந்து ஒரு குழந்தையும் ஒரு நாய்க்குட்டியும் வந்து மாட்டிக்கிச்சு. உங்களால் வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்றை போய் காப்பாற்றிட்டு வரணும், அது கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். செகண்டும் நீங்கள் காப்பாற்ற போகலாம், ஆனால் காப்பாற்ற முடியுமா முடியாதுன்னு தெரியாது. இந்த சூழலில் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு எதை காப்பாற்றுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிற, ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் வைக்கிறார். வைக்கும்போது அவரை சொல்கிறேன், எல்லாரும் என்கிட்ட இந்த கேள்வி தான் கேட்பாங்க, இது வந்து ரொம்ப டஃப்பான கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்றார். அவன் என்னென்ன கேள்வி தான் கேட்பாருன்னா, அரவிந்துங்கிறவர் வந்து அந்த குழந்தை வந்து எப்படிப்பட்ட குழந்தை, அந்த குழந்தை வீகனா வாய் தவறி வந்துச்சு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, ஆமாம், ஜோக் கூட கேட்டுக்கலாம். ஆனால் இந்த கொஸ்டின்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து அவருக்கு ஃபேஸ் பண்ண முடியல. இதுக்கு என்னோட அந்த ஆர்குமெண்ட் ஃபுல்லாக முடிச்சிடறேன். அது என்ன பேசினா முடிச்சிடறேன். அப்போ நம்மளோட பார்வையில் நம்ம வேற ஆங்கிள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. கேட்டுட்டு எனக்கு என்ன பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிடுவார். பாரி சொல்லுவார், நான் வந்து குழந்தைய தான் காப்பாற்றுவேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து மனித உயிர் தான் உயர்ந்த உயிர், அந்த உயிர் தான் முதல்ல காப்பாற்றுவேன். ஆனால் ரெண்டாவது நான் பப்பியை காப்பாற்ற போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், முடிஞ்சால் நான் போய் காப்பாற்றிடுவேன். ஆனால் இப்போ நான் நாய்க்குட்டியை காப்பாற்ற போகும்போது என் உயிருக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக நாய்க்குட்டியை காப்பாற்ற போக மாட்டேன். நாய்க்குட்டி சத்தா பரவாயில்ல நான் நினைக்க மாட்டேன். நாய்க்குட்டி மேலே எனக்கு அன்பு கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி குழந்தைக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். எனக்கு வந்து நாய்க்குட்டியும் குழந்தையும் ஒன்று தான்ருவார் இந்த வீகன் ஆக்டிவிஸ்ட். இதுதான் அவங்களோட ஆர்குமெண்ட். உடனே வந்து கரெக்டு தான், இதுதான் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம். நான் வந்து மனிதனையும் மிருகத்தையும் டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்குறேன். நீ எல்லாத்துக்கும் நான் வந்து வீகனில் நான் கோழி வளர்ப்பேன்னா நீ உடனே குழந்தைக்கிட்ட போயிடுற. நீ இரண்டையும் பேரலல் பண்ணுறதே மகா தப்புங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். இதில் வந்து எனக்கு பாரிசாலனோட ஒப்பீனியன் வந்து மெச்சூர்டாக தெரியல சாமி. தெரியல. ஏன் தெரியலன்னா, இப்போ வெறும் ஒரு நாயும் ஒரு மனுஷனையும் கம்பேர் பண்ணும்போது பாரிசாலனால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சிருச்சு. அதுலேயும் கூட அந்த நாய்க்கு வரும்போது மட்டும்தான் என் உயிருக்கு ஆபத்துனாங்கிற அந்த ஆர்குமெண்ட்டே வச்சார் ஒழிய, மனுஷனை காப்பாற்றும் போது என் உயிருக்குன்னு அவர் வைக்கல. அந்த இடத்துல லாஜிக்கலா தப்பிச்சிட்டாரு. இல்ல வச்சிருக்கணும். இல்ல அவர் தான் அந்த லாஜிக்கே கிரியேட் பண்றாருன்னா, அவரே ஒரு மனுஷனை காப்பாற்றும் போது என் உயிருக்கு ரிஸ்க் இருக்குன்னா நான் அந்த மனுஷனை கொண்டுருவேன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா மக்கள் வந்து கமெண்ட்டை கடிச்சு கொதறி இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் அந்த லாஜிக்கை கொண்டு வராம நாயை காப்பாற்றும் போது மட்டும் என் உயிருக்கு ரிஸ்க் இருந்தால் நாயை கொண்டுருவேங்கிறாரு. கொண்டு மாட்டார் சாமி. இப்ப கொல்றதுங்கிற அந்த வார்த்தையோடைய இன்டென்ஷன் என்னன்னா, காப்பாத்துறது இல்ல, காப்பாத்துறதுல சாகுறது, இப்ப ரிஸ்க் எடுக்கிறது. இப்ப வார்த்தையில விளையாடாதீங்க. நான் என்ன இன்டென்ஷன்ல சொல்றேன்னா, அந்த பாசிபிலிட்டி ஆஃப் சேவிங் த லைஃப் வந்து அவர்கிட்ட இருந்திருக்குது. ஆனா இவர் வந்து ஒரு ப்ராபபிலிட்டியில அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாரு. அந்த இன்டென்ஷன்ல சொல்றேன். ஸோ ஹி இஸ் நாட் ரீசன், பட் ஹி இஸ் நாட் த ரீசன் ஃபார் சேவிங். கரெக்ட். இப்போ இந்த இடத்துல ஒரு நாய் மனுஷனை மட்டும் வைக்காமல் 4 மனுஷனை வச்சுக்கலாம். நல்லா படிக்கிறவன், பணக்காரன், கை கால் விளங்காதவன், 3 மனுஷன் இந்த பக்கம் இருக்கிறான். இந்த பக்கம் ஒரு 3 நாய். இவர் வந்து பல வருஷமாக வளர்த்த ஒரு அலங்கு நாய். இவருக்கு வந்து உயிருக்கு உயிராக இருக்குது. அதை பற்றி நிறைய பாட்காஸ்டெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அந்த அலங்கு நாயோட ஒரு குட்டி ஒன்று. அதுக்கப்புறம் இவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரோ ஒருத்தங்க, இவருக்கு உயிராக நேசித்தவங்க, இவருடைய ஒரு முக்கியமான ஒரு நாளைக்கு வந்து கிஃப்டாக கொடுத்த ஒரு நாய். இந்த மாதிரி 3 நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 நாயிலையுமே வந்து ஒரு 25% 30% இவருக்கு ரிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ இவருக்கு நாயோ மனுஷனோ வித்தியாசமே கிடையாது. மனுஷன் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இட் இஸ் நாட் அபவுட் டாக் ஆர் ஹியூமன், த கனெக்ஷன் வித் விச் வாட் வி ஹேவ் டுவர்ட்ஸ் தட் மேட்டர்ஸ். அப்போ நம்ம வந்து மனுஷனை காப்பாற்றலை, நாயை காப்பாற்றலை, அந்த நாய்க்கும் மனுஷனுக்கும் நமக்குள்ளே இருக்கிற சம்மந்தத்தை தான் காப்பாற்ற முயற்சி பண்ணுறோம். எப்போ நம்ம ஒரு உலகத்தை இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நமக்கு வந்து நாய்க்கும் மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியாது. ஏன்னா நம்ம அட் எண்ட் ஆஃப் த டே நமக்குள்ளே இருக்கிற உணர்வுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இப்போ கேள்வி என்னென்ன சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இது வந்து நீங்கள் உள்ளே போய் சைக்காலஜியை அனலைஸ் பண்ணி சொல்கிறீங்க. ஆனால் கேள்வி என்னென்னா, உன் மனசுக்குள்ளே ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய இல்ல அது புரிஞ்சிருச்சு, அந்த ஆர்குமெண்ட் புரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த ஆர்குமெண்ட் ஃப்ளா. ஏன்னா அதுக்குள்ளே போல மனுஷன் மிருகனே கிடையாதுங்கிற கேள்வி கேட்குறேன்றேன். உங்கள் மனசுக்குள்ளே யார் விருப்பமாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, நான் கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனசுக்குள்ளே நாயையும் மனுஷனையும் ஈக்குவலான பாசமாக வைக்கிறது கரெக்டாக தப்பாங்கிறதான் கேள்வியே. அந்த கேள்வியே ஃப்ளாங்கிறேன். ஏன்னா இப்போ நாய் யார் மனுஷன் யாருங்கிறதான் கேள்வி, நிஜமான கேள்வி. இப்போ ஒரு குடிகாரன் இருக்கிறான், ஒரு பாகிஸ்தான் டெரரிஸ்ட் இருக்கிறான், இவரோட அழகு நாய் இருக்குது, இவர் யாரை காப்பாற்றுவாரா? பொதுவாக ஒருத்தர் இல்லைன்னா எனக்கும் அவரை பற்றி எதுவும் தெரியாது. நான் வெறும் 2 ட்ரைலரும் ஒரு வீடியோ, அந்த அழகு நாய் வீடியோ மட்டும் தான் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு அழகு நாய் வீடியோ இருக்குன்னு எனக்கு தெரியாது.
ஓ அதனால சொல்கிறீங்களா? சரி சரி சரி. இல்லை, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ டாக் லவர், அதனால நான் அந்த டாபிக் எடுத்தேன். சரி சரி. இப்போ நமக்கு அவர் முக்கியம் இல்லை. கரெக்ட் கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா சாமி, இப்போ நாய் மனுஷங்கிற டாப்பிக்கே கிடையாதுங்கிற. புரியுது புரியுது. இப்போ வீட்டில் தனியாக இருக்கிற ஒருத்தருக்கு அந்த நாய் மட்டும் தான் கூட இருக்குங்கும் போது அவருக்கு நாய் தான் அந்த உலகமே. ஆமாம். சொந்த பந்தங்கள்லாம் செத்துட்டாங்க, ஒரு வயசான தாத்தா இருக்கிறாரு, அவருக்கு நாய் தான் துணைக்கி இருக்குது. இல்லை கண்ணு தெரியாத ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு வந்து அந்த ஹெல்ப்பர் டாக், பிளைண்ட் மேன் ஹெல்பிங் டாக்னு கண்ணு தெரியாதவங்களை வழிகாட்டிட்டு கூட்டு போகிற ஒரு லேப் டாக் இருக்குதுன்னா அவருக்கு அந்த நாய் தான் எல்லாமே. சாமி இப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து நாயை வச்சு தான் பொழப்பே ஓட்டுறாரு, அவர் வந்து டாக் ஸ்குவாட்ல இருக்கிறாருன்னா அப்போ அவருக்கு அந்த நாய் தான் எல்லாமே. அப்போ நாய் மனுஷங்கிற பாயிண்ட் கிடையாதுங்க, யாருங்கிறதான் பாயிண்ட். சாமி இப்போ நீங்கள் திருப்பி கேள்விக்கு பதில் கேள்வி போட்டு அதை மடக்கிட்டீங்க. அது எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு உங்கள் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. ஆனால் ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு குழந்தை ஒரு பப்பி ரெண்டும் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரெண்டுமே அந்நியம், ரெண்டுமே யாருனே தெரியாது, நாய் யாருனே தெரியாது, மனுஷன் யாருனே தெரியாது. இப்போ நீங்கள் வந்து அரவிந்த் மாதிரி குழப்பத்தில் கண்டிப்பாக மனுஷனை தான் காப்பாற்றுவேன். அப்போ ஒரு அதுக்கு காரணம் நாய் கேவலம்னு இல்லை, ஆனால் ஒரு மனுஷனால் 1000 நாயை காப்பாற்ற முடியும் நாளைக்கு ஃபியூச்சரில். ஆனால் ஒரு நாயால் 1000 மனுஷனை காப்பாற்ற முடியுமான்னா அது ரொம்ப டவுட்ஃபுல். அப்படின்னு சொன்னால் மனித உயிர் மிருகத்த உயிரோட மேலதான் இருக்கு, வித்அவுட் டவுட். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பாரிசாலன் வந்து ஒரு பதில் சொன்னார்ல, நான் ஃபர்ஸ்ட் குழந்தையை காப்பாற்றுவேன், அதுக்கப்புறம் தான் நாய்க்குட்டியை காப்பாற்றுவேன், நாய்க்குட்டி காப்பாற்றக்கூடாதுன்னு எனக்கு இல்லைன்னு சொல்றாருல. கரெக்ட் கரெக்ட். இதுல நீங்க இந்த ஒரு டிஸ்க்ளைமர் வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டுமே அந்நியப்பட்டவங்கன்னு சொன்னா அப்போ அந்த பதில் கரெக்டான பதில் தானே? வித்அவுட் டவுட் கரெக்ட் தான் சாமி. ஆனா இல்லை இல்லை, அதை வந்து அதை மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணுறேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் க்ளோஸாக இருக்கும் அதெல்லாம் விட்டுருவோம். ஆமாம். அப்போ நீங்கள் ஓவராலாக எஸ், ஃபண்டமெண்டலி யூ அக்ரி தட் ஹியூமன் வேல்யூ இஸ் மோர் வேல்யூபிள் தான் அனிமல் வேல்யூ. கண்டிப்பாக கரெக்டு தானே சாமி? கண்டிப்பாக. அப்போ இங்கே தான் வந்துடுறாங்க. ஆனால் இதுக்கு காரணம் நான் ஹியூமனாக இருக்கிறதுனால இல்லை, நீங்கள் ஹியூமனாக இருக்கிறதுனால இல்லை. இயற்கையை மனுஷங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணத்துக்கும் இங்கே மனுஷங்களை காப்பாற்றணும்னு சொல்கிற காரணத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்கிற. இப்போ என்னோட ஆர்குமெண்ட்டில் மனிதனால் மேனிஃபெஸ்ட் ரொம்ப பண்ண முடியும். மனிதனுக்கு வந்து செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்குது, நான் மனுஷங்கிறது தெரியும், இந்த உலகம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியும், இதை காப்பாற்றணும்னு தெரியும். ஒரு 8 வயசு பையன்ட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களெல்லாம் கொல்லணுங்கிறான். ஏன்னு கேட்டால் அந்த மனுஷங்க வந்து இயற்கையை ரொம்ப அழிக்கிறாங்க, அதனால் இயற்கை அழிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த அழிக்கிற மனுஷங்களை கொல்லணுங்கிறான். இந்த ஒரு எண்ணம் மனுஷனுக்கு மட்டும்தான் வரும். அப்போ இந்த மாதிரி மனுஷன் வந்து ரொம்ப பொட்டன்ஷியலாக இருக்கிறதுனால மனுஷனோட உயிர் வந்து உயர்ந்தது, அதனால் மனுஷனை காப்பாற்றணும். இவங்க நான் மனுஷனாக இருக்கிறனால மனுஷன் உயிரை வந்து யாரும் சாப்பிடக்கூடாது, ஆனால் மெத்த உயிர்களுக்கு வந்து எனக்கு சம்மந்தம் இல்லை, அதனால் அதை சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு சொல்கிற அந்த லாஜிக்கு. ஆனால் நீங்கள் அப்படி எக்ஸ்ட்ரீமாக காரணங்களுக்குள்ளே போக வேண்டாம் சாமி. பேசிக்காக எடுத்து பார்த்துக்கிட்டா மனுஷ உயிர் வேல்யூபிள், மிருக உயிர் வந்து கொஞ்சம் கம்மி வேல்யூபிள். நான் கம்மி வேல்யூபிளில் சாப்பிட்டா என்னன்றதான் அவங்களோட கேள்வி. சரி, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். சரி, இவங்க இப்போ இவங்களோட நான் வெஜிடேரியன் சாப்பிட்றோட ஆர்குமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை இப்படி தான் இருக்குது. சிங்கம் வந்து மானை சாப்பிடுது, சிங்கமான பச்சையாக சாப்பிடு சாமி, அடுப்பில் போட்டு குக்கரில் வச்சு ஃப்ரை பண்ணி உப்பு போட்டு காரம் தெரியாது அதனால அப்படி சாப்பிடல. இல்லை சாமி, அப்படிலாம் இல்லை. இப்போ மனுஷனால் பச்சையாக சாப்பிட்டா ஜீரணிக்க முடியாது. அதான் நீங்கள் ஹெல்த் ரீசன்ஸ்குள்ளே வந்துட்டீங்க திரும்ப. ஹெல்த் ரீசன்ஸு டேஸ்ட் ரீசன்ஸ்லாம் விட்டுருங்க, சரியா சாமி? அதுதான் அது செகண்டரி. இப்போ நான் வெஜிடேரியன்ஸோட ஆர்குமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையே எப்படி தான் இருக்குன்னு சொன்னால் இதில் இன்னொரு ஆர்குமெண்ட் வந்துச்சு. அந்த ஆர்குமெண்ட் நான் இப்போ இங்கேயே வரேன், சரியா சாமி? உலகம் வந்து திரும்ப கற்காலத்துக்கு போயிடுச்சு, விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ என்ன தான் பண்ணிட்டு இருந்தோம்? இப்படி தானே நம்ம வந்து கேட்டில் சாப்பிட்டு தானே நம்ம வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சோம். அப்போ அதுதான் இயற்கை. ஒரு இயற்கையே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயிரை இன்னொரு உயிரை சாப்பிட்டு யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேனிபல்ஸ் இருந்துச்சு சாமி, இருந்துச்சு. அப்போ மனுஷங்களை சாப்பிட்றதும் அப்போ லீகல்னு சொல்லிக்கணும்ல. அதான் எவால்வ் ஆயிட்டாங்க. இப்போ என்ன சொன்னீங்க? எவால்வ். அப்போ எவால்வ் ஆயிட்டாங்கன்னா அப்போ இதுலேருந்து எவால்வ் ஆகணும்ல. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா சாமி, பார்ஷியலாக பிரித்து வேணுங்கிறத மட்டும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். எவால்வ் ஆயிட்டாங்கன்னா அப்போ எல்லா இடத்துலையும் எவால்வ் ஆகணும்ல. அப்போ இதில் மட்டும் நான் எவால்வ் ஆவேன், அதில் எவால்வ் ஆக மாட்டேன்னு சொன்னேன், அது லாஜிக்கல் இல்லைல்ல. சரி, அதுக்கு இப்போது அடுத்த கட்டம் எனக்கு ஓகே கரெக்டு தான். எவால்வ் ஆகும்போது நம்ம வந்து முன்னாடி பண்ண தவறுகள் இல்லாட்டி ஒரு ஷார்ட் கமிங்ஸை வந்து சரி பண்ணிட்டே வரும். இப்போ இந்த ஆர்குமெண்ட் வந்து இந்த டிபேட் எங்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு? எப்போ டேர்னிங் பாயிண்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து B12க்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. எனக்கு அந்த இதெல்லாம் தெரியவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விட்டமின் டி சிலாம் ஸ்கூலில் படித்தது, அப்புறமா இந்த வெயில் பட்டா டி, இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பேசிக்காக தான் தெரியும். ஸோ B12ன்னு ஒன்று இருக்குது. அந்த B12 எப்படி நீங்கள் வந்து வீகனாக இருக்கவங்க எப்படி நீங்கள் தேவையை பூர்த்தி பண்ணிக்குவீங்கன்னு கேட்பா அப்படி பாரி. அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, இருங்க நான் எப்படி பூர்த்தி பண்ணி உங்களுக்கு காமிக்கணுமா பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு டேப்லெட் எதுவும் எடுத்துக்கணும். ஆமாம், டப்பாலேருந்து டேப்லெட் எடுப்பார். டேப்லெட் எடுத்தோடனே ஏன் டேப்லெட் சாப்பிட்றீங்க
அப்படின்னு கேட்கும்போது இல்லை வீகனுக்கு வந்து B12 கிடைக்காது, இயற்கையாக கிடைக்காது, அதனால் நாங்கள் மருந்து தான் சாப்பிடுவோம் பாரு. அப்போ இவருக்கு வந்து வாக்கா அமைஞ்சிருச்சு இந்த ஆர்குமெண்ட். கப்புன்னு பிடிச்சிட்டு பார்த்தியா இது வந்து ஒரு கார்பரேட்டை தயார் பண்ணுறது, அந்த கார்பரேட் வந்து இந்த மருந்தோட பேட்டன்ட் வச்சுருப்பான், அப்போது நீ அவனை நம்பி தான் நீ வாழ்கிற, அப்போ நீ தற்சார்பான வாழ்க்கையே உன்னால் வாழ முடியாது. நான் வந்து தற்சார்பாக நான் வாழ்ந்துக்குவேன். பால்லேருந்து எனக்கு B12 கிடைக்குது, பாலில் பத்தாதுனோடனே மீன்லேருந்து எனக்கு B12 கிடைக்குது, நானே வந்து மீனை பிடிச்சி சாப்பிடுவேன், நானே வந்து பால் குடிச்சுப்பேன், உன்னால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா B12 தயாரே பண்ண முடியாது. இப்படி ஆர்குமெண்ட் ரொம்ப நேரம் போகணுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் இழுத்துருவாங்க. ஆக்சுவலாக நடுவில் வந்து ஒரு மாடரேட்டராக இருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பார்னா மொத்தமாகவே அவர் 5 நிமிஷம் தான் பேசியிருப்பார். அவர் தனியாக ஒரு வீடியோ போட்டார். என்ன வீடியோ போட்டார்னா, இந்த மாதிரி எப்படியும் அவங்க கிட்ட ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட டீசெண்டாக ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு மேலே சண்டை போட்டுக்கிறதில்ல, அப்போ நம்ம அவரோட தேவையே இல்லை, நான் மூக்கு நுழைக்க வேண்டாங்கனால அமைதியாக இருந்தேன்னு அவரோட சைட் ஆஃப் ஆர்கியூமெண்ட் பேசுகிறார். அவரோட ஸ்டைல் ஆஃப் மாடரேட்டிங் விட்டுறலாம். ஆனால் எனக்கு என்னென்னா இதெல்லாம் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான உள்ளேருந்து ஏதாவது வெளியே வந்திருக்கும்னு நினைப்பேன் எனக்கு. பட் வாட் எவர் இப்படி சொல்லி அந்த ஆர்கியூமெண்ட் ரொம்ப நேரம் போகும். எவ்வளோ நேரம் போகும்னா அது எனக்கு தெரிஞ்சு 1/2 மணி நேரத்துக்கு மேலே போகும். இந்த B12 தற்சாவை பற்றி சண்டை போட்டே இருப்பாங்க. அப்போது தற்சார்பு இல்லை, இதுதான் வந்து ஃபைனல் ஆர்குமெண்ட். அப்போ இவர் நான் பால் எடுப்பேன்னொடனே நீ எப்படி பால் எடுப்ப அப்படின்னோடனே நான் மாடு வாங்குவேன், உனக்கு எல்லாராலையும் மாடு வாங்க முடியும், எல்லாத்துக்கும் காசு இருக்குமாலாம் கேட்கும்போது இல்லை மாடு வாங்குறதுக்கு தடை கிடையாது, ஆனால் B12 பண்ணுறதுக்கு தடையே இருக்குது, ஏன்னா பேட்டன்ட் இருக்குது. நீங்கள் வந்து வீகனாக இருக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுங்கன்னா இந்த B12 ஃபார்முலாவை வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ண சொல்லுங்கள், எல்லாருமே தயார் பண்ணுற மாதிரி கொண்டு வாங்க, ஒரு நார்மல் லெபரேட்டரியில் கூட எனக்கும் B12 பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீகனுக்கு ப்ரொபகேண்டா பண்ணுங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இந்த ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கும். அப்போ அல்டிமேட்டில் அதுக்கு ஒரு பதில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம் மரத்தில் சாப்பிட்டு தான் ஆகணும், ஒரு நாளைக்கு 100 ரூபா செலவாகும், இந்த மாதிரி இன்னும் 2-3 இருக்குது போல். அதாவது இந்த B12 மாதிரியே இன்னும் ஒரு சில விட்டமின்லாம் பற்றாக்குறை வரும் போல் வீகனுக்கு. அப்போது இந்த கார்பரேட்லாம் உங்களை பயன்படுத்துகிறான், வீகனை பயன்படுத்தி இதெல்லாம் விற்கிறான், இந்த மாதிரி ஒரு சைட்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் போகும். எனக்கு இதில் ஒன்றும் பெருசாக டிஸ்அக்ரிமெண்ட்டோ குழப்பமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இவரோட ஆர்குமெண்ட் என்னென்னா அல்டிமேட்லி இந்த B12 முடிஞ்சதுக்கப்புறமா மொத்தமாக உங்களுடைய கற்பனை வீகன் வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது பாரி வந்து அரவிந்த் கேட்குறாரு. டொமஸ்டிகேட் கேள்வி இது. கரெக்ட். நீங்கள் ஏதோ நோக்கி சண்டை போடுறீங்களேடா, உங்களோட எண்டு கோல் என்னவா இருக்கும், நீங்கள் என்ன கற்பனை பண்ணுறேன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது இவர் வந்து டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது மொத்தத்தில் இவங்களோட கான்செப்ட்னா இதே பண்ணக்கூடாது. இங்கே தான் எனக்கு இடிக்குது, இது வந்து ஹியூமனிட்டிக்கே பின்னாடி போயிடும், நாளைக்கு ஒரு போர் வருது எல்லாம் பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் உனக்கு வீட்டில் அவன் தரமாட்டேன்பா, எல்லோரும் வந்து அப்போது போர் வரும்போது நீ வீகனாகவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற. அப்போ நீ சொல்கிறான் போர் வரும்போது நீ வெஜிடேரியனாக இருக்க மாட்டேன், உனக்கு தேவைப்பட்டு நீ நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நான் மாற்றி சொல்லிட்டேன். எதுவுமே நீ ஃபாலோ பண்ண முடியாது, தற்சார்பும் இருக்காது, அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி போயிட்டே இருக்கு. நான் உங்ககிட்ட இதோட ஒப்பீனியன் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால், எல்லோரும் வெஜிடேரியன் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அந்த இயற்கையோடைய அந்த பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிடாதா? இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, எலி இருந்துச்சுன்னா வந்து பூனை இருக்கும், பூனை இருந்தால் நாய் இருக்கும், இப்படி ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வந்து எல்லாரையுமே நல்லதாக இருக்கணும்னு சொல்கிறீங்க, அதாவது நான்வெஜ் சாப்பிட்றது நல்லது இல்லைன்னு சொல்கிறீங்க, எல்லோரும் நான்வெஜ் நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களோட கற்பனை உலகத்தில். அப்போது வந்து இம்பேலன்ஸ் ஆகிடாத இயற்கை சூழல். சாமி என்னோட பர்ஸ்பெக்டிவில் வெஜிடேரியன் ஷுட் நாட் பி ஃபோர்ஸ்ட். சரி சாமி, ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், அவங்களா உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே அது நம்ம எப்பயுமே இந்த பிரச்சனை இருக்குல்ல சாமி, எந்த விஷயத்துலையுமே. இப்போ எல்லாருமே தியேட்டருக்குள்ள படம் பார்க்க நிப்பாட்டாங்கன்னா இப்போ தியேட்டர் என்ன ஆகும்? இப்போ நம்ம ஃபோர்ஸ் பண்ணலைங்கிறதா வந்து அதோட மெச்சூரிட்டியான பாயிண்ட். இப்போ அதுவாக நின்றுச்சுன்னா இந்த கேள்வி எல்லாத்துலையுமே, எல்லாருமே வெள்ளை சட்டை போடுற நிப்பாட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, எல்லாருமே யூடியூப் பார்க்கலன்னா என்ன பண்ணுறது? அப்போ இப்போ இங்கே எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு சொன்னால், இந்த வீகனாக இருந்தாலும் சரி வெஜிடேரியன் ஃபோர்ஸே பண்ணக்கூடாதுன்றீங்க சாமி. எதையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது until and unless somebody is not forced. ஆனால் நான் வந்து என்னை யாராவது ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் நான் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள நிப்பாட்டலாம ஒழிய, when nobody forces anybody there is no problem. But when it comes to right and wrong, எது சரி எது தப்புன்னு பேசும்போது வெஜிடேரியன் இஸ் ஃபார் பெட்டர் தேன் நான் வெஜிடேரியன். இப்போ கவு இருக்குது, கவு வந்து வெட்டக்கூடாதுங்கிறது வந்து நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கை. இதே இப்போ அரசாங்கம் சட்டமாக கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஃபோர்ஸ் பண்ணி யாருமே பசுவை வதை பண்ணக்கூடாதுன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, சட்டமே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அரசு கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. கான்ஸ்டியூஷன்லேயே அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அட்வைசபிளில் என்ன வைக்கிறாருன்னா கவு ஸ்லாட்டரை வந்து பேன் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார். இதை ஃபோர்ஸாக நீங்கள் பார்க்கலையா? இதை வந்து ஃபோர்ஸை தடுக்கிற ஃபோர்ஸாக பார்க்குறேன் நான். எப்போ இப்படி சொன்னேன்ல, இப்போ நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா ஐ வில் ஃபோர்ஸ் டு ஸ்டாப் தட் ஃபோர்ஸ்னு. இப்போ நான் வந்து இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ மிருகங்கள் இருக்கு. பன்னியை சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, ஆட்டை சாப்பிட்றவங்க இருக்காங்க, இந்த ஜெர்சி மாடை சாப்பிட்றவங்க இருக்காங்க, எருமையை சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க.
அப்போ இவ்வளோ மிருகங்கள் சாப்பிட்றதுக்கு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸில் இருக்கக்கூடிய நாட்டு மாடுகளை மட்டும் வெட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்துலையுமே வந்து யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் இவங்களோட ஆர்குமெண்ட் அப்படி தானே இருக்குது, என்னோட சாப்பாட்டு உரிமையை நீ ஏன் மூக்க நுழைக்கிறேன். அதான் சொல்கிறேன். அப்போ இன்னொருத்த மனுஷனை சாப்பிட ஒரு உரிமையான அவன் கொண்டு வந்தான்னா அதுக்கு என்ன லாஜிக்குங்கிறேன். இப்போ அப்போ இதையே நீங்கள் நான்வெஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. என்ன கவு இருக்குல்ல, நீங்கள் கவுக்கு என்ன ஆர்கியூ பண்ணுறீங்க, கோட் இருக்குது, அது இருக்குது, கோழி இருக்குலாம் சாப்பிட்ருக்கு, அது ஏன் நீங்கள் வந்து பசு சாப்பிட்றேன்னு கேட்குறீங்களே. ஆமாம், அது மாதிரி தான் வீகன் என்ன ஆர்கியூ பண்ணுறான்னா, உருளைக்கிழங்கு இருக்குது, கேரட் இருக்குது, கீரை இருக்குது, நீ எதுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற, நான்வெஜ் பேன் பண்ணுன்னு சொல்கிறான், ஃபோர்ஸ் பண்ணுறான், சட்டம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றான். இங்கே பாருங்க, இப்போ எனக்கு வந்து என்னோட ஆர்குமெண்ட் வந்து வீகனே கிடையாது. நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னா, நான்வெஜிடேரியனா பேன் பண்ணணும்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான்வெஜிடேரியன் பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா தப்புன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இவங்க நான் என்ன ஆர்குமெண்ட்னா, கவு பேன் பண்ணுறது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, நான்வெஜ் பேன் பண்ணுறது ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்ற கேள்வி. நீங்கள் கவு பேன் பண்ணலான்னு சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் அதே லாஜிக் பேன் பண்ணலான்னு சொல்லலை, பண்ணலான்னு சொல்கிறீங்களா சாமி? பேன் பண்ணலான்னுங்கிறத சப்போர்ட் பண்ணல, நாட்டு மாடை மட்டும் சாப்பிட்றத நாட்டு மாடு. இப்போ நாட்டு மாடை வந்து நீங்கள் ஸ்லாட்டர் பண்ணுறதை பேன் பண்ண சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, ஏன் நான் வெஜிடேரியனே பேன் பண்ணுறதே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? சேம் லாஜிக் தானே. இந்த நாட்டு மாடுக்கு இருக்கிற லாஜிக் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு புனிதத்தன்மை இருக்குது. அப்போ உங்கள் பெனிஃபிட்டுக்காக நீங்கள் கட் பண்ணாமல் இருக்கீங்க. ஆமாம், அப்படி தானே. அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில். ஆனால் இந்த வேற உயிர்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுல எல்லாமே உயிர்கள் கேட்டகரியில் தான் வருது. இப்போ வீகன் வந்து ஒரு ரிலீஜனை ஆரம்பிச்சு, நானும் ஒரு ரிலீஜியன், ரெஜிஸ்டர்ட் ரிலீஜியன், என் ரிலீஜனில் வந்து எல்லா மிருகமே புனிதத்தன்மை வாய்ந்தது. இப்போ நம்ம பார்த்தோம், இப்போ காந்தாரால வந்து வராக ரூபம் சொல்கிறோம், அப்போ பண்ணி நம்மளுக்கு சாமி தான். அப்போ எல்லாத்துலேயுமே ஆக்சுவலி இருக்கு. அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு அது லாஜிக்கல் ஆயிடுற மாதிரி ஆயிருதுல்ல. அந்த கண்ட்ரியில் பாப்புலேஷனாக வீகன் இருந்தாங்கன்னா அண்ட் வென் தே பேன் இட் இஸ் லாஜிக்கல் தேர். இந்த கான்ஸ்டிடியூஷனுங்கிறது எப்படின்னா நம்பர் படி போகிறது. 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சிகரெட் வந்து பேண்டாக இருந்துச்சு. யாருமே சிகரெட் கொண்டு போகக்கூடாது. ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு நடுவில் கேட்டு போட்டு வைக்கோல் புதருக்குள்ளெல்லாம் சிகரெட்டை ஒழிச்சு வச்சுருக்காங்க, ஸ்மகிள் பண்ணியிருக்காங்க. அப்போ நாட்டு மக்கள் எல்லாருமே சிகரெட் குடிச்ச உடனே இன்றைக்கி வந்து சிகரெட்டை நிப்பாட்ட முடியாமல் கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக ஐஎஸ்ஐ முத்திரை போட்டு சிகரெட் வைக்கிறாங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்பயுமே வந்து நம்பரை வச்சு சிச்சுவேஷனை வச்சு மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி சரி, அப்போ இப்போதைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ண வேண்டாங்கிறீங்க, அவங்க பண்ணிக்குவாங்கன்றீங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு மட்டும் சொல்கிறீங்க. ஆமாம் இல்லையா? இப்போது எனக்கு இந்த டெக்னிக்காலிட்டி தெரியாது, பட் நான்வெஜ் சாப்பிட்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கெடுதல் இல்லை. நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னேன்னா, மீன்லாம் வந்து இவ்வளோ இது இருக்குது, B12 ஏகப்பட்டது இருக்குது, அப்சார்பன் டக்கு ஆகும், செமிக்கும். இப்போது எனக்கு ஒரு நானுமே கேட்டிருக்கிறேன் மீனை பற்றி. நீங்கள் மீனை பற்றி சொன்னதுனால நிறைய லாஜிக் சொல்கிறாங்க. நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னா நான்வெஜ்ஜும் சாப்பிட்டுக்கலாம், நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் காரணமாகலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய லாஜிக் சொல்கிறாங்க. அதில் ஒரு லாஜிக் என்னென்னா, மனிதனுடைய ஸ்பீஷீஸ்லேருந்து தூரமாக இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்பீஷீஸ்லேருந்து சாப்பிட்டா அது வந்து லாஜிக்கலி அண்டர்ஸ்டாண்டபிள்ங்கிறாங்க. அந்த லாஜிக் படி பார்த்தா மனுஷன் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறான். அப்போ மனுஷனோட உடம்ப மனுஷனே சாப்பிட்றது வந்து ரொம்ப ஒரு இன்ஹெல்தி. அப்போ அப்படியே போக 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 ரொம்ப தூரத்தில் மனுஷனோட பாலுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது பசும்பால். அப்போ கடைசியில் இருக்கிறது வந்து மீன். ஏன்னா மீனோட ஃபண்டமெண்டல் நேச்சரே வேறு, அதோடைய டெரைனே வேறு, அதோடைய பாடி சிஸ்டமே வேறு. அப்போ அப்படியே நீ ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்றதுனாலும் மீனை சாப்பிட்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து உன்னோடைய ஸ்பீஷீஸ்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்குது. ஆனால் அடுத்தடுத்து வர்றதெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிறான். இது வந்து ஒரு லாஜிக். இன்னும் நான் வந்து நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு இன்னும் லாஜிக்கே நான் சொல்ல ஆரம்பிக்கல. அப்படியா? அவள் சொல்லி வந்து இப்போ டிபேட்லேருந்தே கொண்டு போயிட்டு இருந்தேன். நீ நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்றதுல இப்போ இது ஒன்று என்னென்னா, ஸ்பீஷஸ் தள்ளி இருக்கிறது சாப்பிடணும். இது ஒன்று. ரெண்டாவது, மனுஷனோட உடம்பு வந்து பச்சையாக நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக உருவாக்கப்பட்ட உடம்பு இல்லை. இப்போ எப்படி வந்து ஒரு மிருகம் வந்து பச்சையாக ஒரு மிருகத்தை அடித்து அப்படியே கடித்து சவைச்சு சாப்பிட்டுருமோ அந்த மாதிரி உடம்பு அமைப்பு வந்து மனுஷனுக்கு இல்லை. எனக்கு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குது. அரிசி பச்சையாக சாப்பிட முடியாது. ஆமாம். அப்போ அதை நம்ம விவசாயம் பண்ணி சாப்பிட்றோம்ல. ஆமாம். அப்போ அதுவும் தப்புன்னு சொல்லக்கூடாது நீங்கள். இப்போ தப்புங்கிறது இல்லை, எது ஹெல்திங்கிறது. இப்போ அரிசி ஹெல்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாமி. இல்லை, இயற்கைப்படியே நேச்சுரோபதியிலையோ இல்லை இயற்கை வாழ்வியல்லையோ பழங்கள் காய்கறிகள் பச்சையாக சாப்பிட்றது தான் ஹெல்தின்னு பெரிய ஆர்கியூமெண்ட் இருக்குது. அதை வந்து பல பேர் நம்பவும் செய்கிறாங்க. சாமி, அது வந்து இன்னைக்கு நம்ம குர்குரேவும் சாப்பிட்றோம். குர்குரே சாப்பிடக்கூடாதுலான்னு கேட்டிங்கன்னா ஐடியலி சாப்பிடக்கூடாது. அப்போனா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த லைன் ஆஃப் ஆர்கியூமெண்ட் படி அரிசியும் நான்வெஜ் ஒன்றுங்கிறீங்க. இல்லை, ரெண்டுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இந்த அரிசி வந்து நான்வெஜ் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வந்த இன்னொரு பேலன்ஸ் பண்ண இன்னொரு சிஸ்டம். நான் ஒன்றா வரேன்.
இப்போ நான்வெஜ் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு இப்போ மிருகங்கள் வந்து ஏன் எப்படி நான்வெஜ் சாப்பிடும்னா, வாரத்துக்கு ஒரு மிருகத்தை அடிக்கும். அப்படி ஒரு மிருகத்தை அடித்ததுக்கப்புறம் அது வந்து ரொம்ப நாள் வந்து வயிற்றுக்குள்ளேயே அது வச்சுருக்கும். இப்போ சிங்கத்தோட குடல் பார்த்திங்கன்னா, சிங்கத்தோட குடல் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். ஆனால் மனுஷனோட குடல் அதை விட பல மடங்கு நீளமாக இருக்கும். ஒரு மனுஷனோட குடலோட லென்த் வந்து 21 அடி. ஆனால் ஒரு சிங்கத்தோட குடலோட அடி வந்து 7 அடி. இப்போ நான்வெஜ்ஜை வந்து இப்போ ஒரு கறித்துண்டு எடுத்து சீக்கிரம் வெளியே வந்துடும். டைஜஸ்ட் தானே, டைஜஸ்ட் ஆகிறது வயிற்றுக்குள்ள, டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெளியே வர்றது குடல் சீக்கிரம் வந்துடும், இது லேட்டாக வரும். ஆமாம். இப்போ ஒரு கறித்துண்டு இந்த இடத்துல வச்சோம்னா, வெட்டின கறித்துண்டை வச்ச ஒரு 2 நிமிஷத்தில் அந்த இடத்துல ஈ வர ஆரம்பிச்சிடும், அதுக்குள்ளே இருந்து அழுக ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு வாழைப்பழத்தையோ இல்லை ஒரு பழத்தையோ ஒரு கேரட்டையோ வச்சா அது வாரக்கணக்கில் இருக்கும். எனக்கு ஓகே. ஹெல்த் வயிற்றுக்குள்ளே அந்த குடலில் வந்து அது வைக்கும்போது அது பாஸ் ஆகிற டைமுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரெண்டாவது ஜா. மனுஷனோட வாய் வந்து இப்படி மூடி திறக்காது, இப்படி திறக்கும். நாய்க்கு வந்து இப்படி தான் திறக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தானே டெக்னாலஜி வளர்ந்துருச்சுல. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பச்சை மீட்டுக்காக சொல்கிறேன் சாமி. நம்மளோட இயற்கை என்னன்னு இப்போ நம்ம தான் பேசணும்ல, எவால்வ் ஆகிறோம். இப்போ இயற்கைப்படி இந்த லைட்டு கிடையாது, ஆனால் இப்போ நம்ம தேவைக்காக லைட்டு போட்டுக்கிறோம். ஆமாம். அப்போ இது நீங்கள் தப்பு சொல்லக்கூடாதுல்ல? தப்பு சொல்லலாம், தப்பு இருந்துச்சுன்னா. அதான் சாமி, இப்போ இந்த வெளிச்சத்தினால என்னுடைய கண்ணு பாதிக்கப்பட்டு ஒரு 50 வருஷத்தில் எல்லாருமே வேகமாக குருடானாங்கன்னா அப்போ லைட்டு போடக்கூடாதுங்கிறத. ஆனால் சயின்ஸு படி நீங்கள் சயின்ஸு படி சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சாமி, நேச்சரை கம்பேர் பண்ணி சொல்கிறீங்க. நான் இப்படி சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறீங்க. இது இயற்கை. இப்போ நம்ம டெக்னாலஜியாக வளர்ந்துட்டோம். இப்போ அதுக்கு தேவைப்படுற மாதிரி என்ன பண்ணிட்டோம்னா, அதை நம்ம இன்னும் வந்து டெண்டராக குக் பண்ணுறாங்க, ஈஸியாக சமைக்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. நாளைக்கு விஷத்தை சாப்பிட்டாலும் ஜீரணிக்கிற மாதிரி ஏதாவது இன்னொரு விஷத்தை கொடுக்கலாமா இருக்கும். ஆனால் அதுக்காக அந்த விஷத்தை சாப்பிட்டுட்டு அந்த மருந்தையும் சாப்பிடணுங்கிற தேவையில்லை. இப்போ நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்னா, கம்ஃபர்ட்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு சின்ன ஆர்குமெண்ட். இப்போ இந்த கண்ணாடி நான் போடுறேன், எனக்கு இந்த கண்ணாடி போட்டால் நல்லா தெரியல. இதுக்கு மேலே இன்னொரு கண்ணாடி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த கண்ணாடி நல்லா தெரியுங்கிறாங்க. ஆனால் எனக்கு கண்ணாடி போடாமே நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா நான் எதுக்கு இந்த கண்ணாடியும் போட்டு இன்னொரு கண்ணாடியும் வேறு அதுக்கு மேலே போடணும் டெக்னாலஜிங்கிற பேரில்? சரி, ஓகே. இப்போ நான் கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் முதல்ல சொன்னது வந்து வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வரீங்க, ஒரு காரணம் சொல்கிறீங்க. ஸ்பீஷஸ் தள்ளி இருந்தால் ஹெல்த்லாம் சொல்கிறீங்கல்ல, அந்த ஹெல்த்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் ஹெல்த் சொன்னது நான் வந்து மாற்று கருத்து பண்ணல. இப்போ வந்து வயிறு, குடல் இருக்கு, மாறு இருக்குலாம். இது வந்து இன்னொரு ஆங்கிள் இருக்கிற லாஜிக்கில் ஒரு அதெல்லாம் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ காலகட்டப்படி அதெல்லாம் நம்ம காம்பன்சேட் பண்ணிட்டோங்கிறேன். நீங்கள் இந்த காரணம் என்ன காஸ்ட், ஒரு காஸ்ட்டுமே இல்லையா? நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ருசியாக வெஜிடேரியனை வந்து சமைச்சு இது வந்து என்ன கறின்னு கண்டுபிடிங்கிறாங்க எல்லாருமே. இப்போ ஜா சொன்னீங்கல்ல, ஜாமட்டு சாப்பிட்றதுக்கு மெயின் காரணம் புரோட்டீன், விட்டமின் இவங்க சொல்கிறதா, இல்லை வாய்க்கு ருசியா, இல்லைன்னா பழக்கமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதில் இப்போ நீங்கள் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அதுக்காக டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப குக் பண்ண வச்சு இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு அது ஒர்த்தாங்கிற கேள்வியில் வரும்போது, அப்போ பேசிக்கலாகவே இப்போ இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களோட ஆர்குமெண்ட் என்னென்னா, நம்ம இருக்கிறதே நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக தாங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை டெஃப்யூஸ் பண்ணுறதுக்கான இருக்கிற ஆர்குமெண்ட் இது, கவுண்டர் ஆர்குமெண்ட்டு. உங்களோட வாயே வந்து சவைச்சு சாப்பிட்ற வாய் அது வந்து இப்படி சவைக்கும். ஆனால் இப்போ நாய் வந்து முழுங்கும். இப்போ தோசையை வந்து நாய்க்கு கொடுத்தா தோசையை வந்து முழுங்கிடும், நாயால் வந்து சவைக்க முடியாது. ஆனால் மனுஷனால் வந்து சவைக்க முடியும். இந்த சவைக்கிற குணம் வந்து இருக்கிற எந்த மிருகமே நான்வெஜ் சாப்பிடாது. இல்லை சாமி, இப்போ இயற்கையாக நம்ம படைக்கப்பட்டு நான்வெஜ்ஜுக்காக படைக்கப்படலன்னு சொல்கிறீங்க. ஆமாம், கரெக்டாக சாமி? ஆமாம். இயற்கையாக நம்ம பறக்கிறதுக்காக படைக்கப்படல. ஆமாம். ஆனால் இப்போ நம்ம பறந்துட்டு தான் இருக்கோம். ஆமாம். அதனால் இயற்கையாக படைக்கப்பட்டது தான் இப்போ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்று. ஆமாம், இல்லை இப்போ நான் வந்து அதனால தான் முதல்ல சொன்னேன், நான் எல்லாத்தையும் நான்வெஜ் ஆக்கிறத நிப்பாட்டணுங்கிறதுக்காக நான் ஆர்குமெண்ட்டே பண்ணல. எனக்கு இந்த ஆர்குமெண்ட்டே ஃப்ளாடாக இருக்குன்றேன். இப்போ இயற்கையால் நம்மளுக்கு வந்து சவைக்க படைக்கப்படல, அதனால் இப்போ சவைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ரீசனே எடுத்துடலாங்கிறேன். சரி, நீங்கள் பண்ணி பண்ணுங்க, அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இப்போ நான் வந்து பறக்கிறதுனால என் உடம்புல எந்த மாற்றமுமே நடக்காது. இப்போ இந்த ஜா இருக்குல்ல சாமி, ஒருத்தர் பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்றாரு, இன்னொருத்தர் பிறக்கிறது இறக்குற வரைக்கும் வெஜ் சாப்பிட்றாரு. ரெண்டு பேரோட ஜாவை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்களே நான்வெஜ் சாப்பிட்டவரா வெஜ் சாப்பிட்டவரான்னு? மனுஷனாக இருந்தாலே ஜாவோ. இப்போ நம்ம பேசுறது எந்த ஃபுட்டு எந்த உடம்புங்கிறது இல்லை. இல்லை சாமி, நீங்கள் சொன்னீங்கன்னா பறக்கிறதுனால கெடுதல் சொன்னீங்கல்ல, பறக்கனால கெடுதல் இல்லைங்கிற இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நான் புரிஞ்சு பறக்கிறதுனால கெடுதல் இல்லை அந்த மாதிரி ஜாவை வந்து இப்படி தான் எனக்கு இயற்கையாக இப்படி ஜாவை பற்றி இல்லை. இது ஜாவை பற்றி இல்லை, வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் சொல்ல முடியும் சாமி. வெஜ்ஜோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் வேறு. எனக்கு இயற்கையாக ஜா இப்படி தான் அசையணும்னு இருந்துச்சு. நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக நான் ஜா இப்படி அசைக்கிறேன், மாற்றி அசைக்கிறேன், அதனால் நான்வெஜ் வந்து நல்லது இல்லைன்னு சொன்னீங்க. இல்லை, நம்மளால் இப்படி அசைக்க முடியாதுங்கிற.
சரி சாமி, இப்படி அசைச்சிட்டு போவோம். இப்படி தான் இருக்குது, இருந்துட்டு போட்டோம். சரி, இயற்கையாக படைக்கப்படல. இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, இப்படி அசைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான்வெஜ்ஜை மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியவே இல்லை அந்த ஆர்குமெண்ட். அதான் என்ன சொல்கிறேன், நம்ம சாப்பாட்டை சமைக்காமல் முழுங்குற வெரைட்டியாக இருந்திருந்தோம்னா நம்ம வாய் இப்படி இப்படி மட்டும்தான் திறந்துருக்கும். அது புரிஞ்சிருச்சு. இயற்கையாகவே நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக படைக்கப்பட்டவங்க இல்லை. ஆமாம், இயற்கையாகவே நம்ம பறக்கிறதுக்கு படைக்கப்பட்டவங்க இல்லை. இப்போ நம்ம பறக்கிறோம், அதனால தப்பு கிடையாது. அதனால இயற்கையாக நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக நம்ம எக்யூப்டாக, நம்ம பாடி எக்யூப்டாக இல்லைங்கிறனால இப்போ சாப்பிடாம இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்கிற இந்த ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, இயற்கையாக யூ ஆர் நாட் எக்யூப் டு ஈட் நான்வெஜ்னு சொன்ன ரீசன் எனக்கு பிடிக்கலன்றேன். ஏன்னா இயற்கையாக யூ ஆர் நாட் எக்யூப் டு டூ மெனி திங்ஸ். ஃபோன் ஒரு கண்ணை தாண்டி இருக்கவன்ட்ட ஃபோன் பேசுங்க, நம்ம இயற்கையாக படைக்கப்படல. ஹெல்த் இல்லை அதனால சாப்பிடாம இருக்கீங்க, ஓகே. அந்த ஹெல்த் இல்லைங்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ஆர்குமெண்ட் வந்து ஃபண்டமெண்டலாக உங்கள் உடம்பே அதுக்கு தயாராகலைங்கிறது. அப்படின்னா பறக்கிறது ஹெல்த் இல்லை, அது ஹெல்த் கான்செப்ட் இல்லைங்க. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இப்படி இருக்கிறேன், இன்னைக்கு வந்து அந்த ப்ரெஷர் பேஸ்டு ஷூட் வந்துருச்சு. ஸோ பேக் மாதிரி மாட்டிட்டு கையில் ஒரு க்ளவுஸ் மாட்டிட்டு தண்ணிக்கு மேலே நம்ம அந்த ப்ரெஷர் வச்சு பறக்கலாம். அப்படி பறக்கும்போது என் உடம்புல எந்த மாற்றமுமே நடக்காது. இப்போ என்னோட உடம்பு பறக்கிறதுக்கு அந்த மிஷின்லாம் காரணமாகுது. நான் இங்கே நிற்கிற மாதிரியே வானத்துலேயும் என்னால் நிற்க முடியுது. இப்போ ஃப்ளைட்டில் போகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். அதை மாதிரி சொல்கிறேன். ஆனால் நான்வெஜ் சாப்பிடும்போது இந்த உடம்போட பேசிக் ஃபண்டமெண்டல் சிஸ்டம் மாறுது. என்ன மாறுது? இதுதான் நல்ல கேள்வி. அதுதான் வந்து கோவம், அகங்காரம், காமம், இதெல்லாம் மாறுது சாமி. சரி, ஓகே. இப்போ ஆர்குமெண்ட் என்னன்னா சாமி, நான்வெஜ் உள்ள போய் என்ன பண்ணுதுங்கிறது வேற. அது ஒரு ரீசனாக சொல்லிக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்டா உன் உடம்புல வந்து இந்த மாற்றங்கள் வருது, இப்போ இந்த கோவம் வருது, குடல்லேருந்து வெளியே போகிற டைம் ஆகுது, அதனால குடல் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குது, இதுதான் தனி ரீசனாக சொல்லிக்கோங்க. உன் ஜாவை அசைக்க முடியாமல் இருந்துச்சு, நான்வெஜ் வந்து இயற்கை அசைக்க முடியாமல் இல்லை சாமி. நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு வேற மாதிரி ஜாய் அசைக்க வேண்டி இருந்திருக்கும். ஜாவே தேவையில்லை, அது அப்படியே முழுங்குறதுக்கு மட்டும்தான். இயற்கையில் அப்படி தான் இருந்துச்சு. அதனால வந்து அந்த காரணம் சொல்கிறது எனக்கு வந்து தேவையில்லாமல் மாறி மாட்டோமோ எனக்கு டவுட்டு. இல்லை, உங்களுக்கு புரியலன்னு எனக்கு தோணுது. அதான் புரியல. இப்போ பச்சையாக ஒரு மிருகத்தை சிங்கம் இயற்கை இயற்கையாக நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு படைக்கப்படலை. ஆமாம். அதே மாதிரி இயற்கையாக நம்ம பல விஷயம் பண்ணுறதுக்கு படைக்கப்படலை. ஆமாம். அதெல்லாம் இப்போ இன்னைக்கு நம்ம பண்ண முடியுமாங்கிறதுக்கே அந்த ஆர்குமெண்ட் கிடையாது. நான் இந்த ஆர்ஜிட் இப்படி நீங்கள் நினச்ச மாதிரி ஆர்கியூ பண்ணியிருந்தேன்னா மனுஷங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஃபுல் சாப்பிட்றது நல்லது இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அதுக்கு எதுக்காகன்னா உன்னுடைய உடல் நேச்சர் வந்து ஒரு விஷயத்துக்காக படைக்கப்பட்டிருக்குது. அப்படின்னு சொன்னால் உடல் நேச்சர் வந்து பறக்கிறதுக்காக படைக்கப்படல. அப்போ நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம முதுகில் வெட்டி ஒரு கழுகோட ரெக்கையை உள்ளுக்குள்ளே குத்தி பேட்ச் பண்ணி இப்போ நான் நான்வெஜ் சாப்பிட்றதுனால மட்டும் என்ன மாற்றம் பண்ணேன் உடம்புல? அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு தான் அது என்னது அந்த சமைச்சு அதை வந்து வயிற்றுக்குள்ளே போட்டு இப்போ டாக்டர் உடம்பு முடியாமல் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரா இல்லையா சாமி? பறக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லை சாமி. ஆனால் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் டிசீஸ் இருக்கும்போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? இங்கிலீஷ் மெடிசன்லேயும் சொல்கிறாங்க, ஆயுர்வேதத்துலேயும் சொல்கிறாங்க. அப்போ ஏன் சொல்கிறாங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆனால் எப்படி நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி சாப்பாட்டில் வேறு வேறு கிரே இருக்குதோ அதில் நான்வெஜ் வந்து அந்த எண்டு ஆஃப் த கிரே. ஆனால் நீங்கள் இந்த ஆர்குமெண்ட் எப்படி எக்ஸ்ட்ரீம் எட்டு போனீங்கன்னா சாமி சொல்கிறேனே, இப்போது இந்த பறக்கக்கூடாதுன்னே ஒரு சில ஐதீகங்கள் இருக்குது தெரியுமா? கடல் தாண்டக்கூடாது. அதையுமே நீங்கள் இந்த ஆர்குமெண்ட் இப்போ உங்களுக்கு தெரியுது தெரியல அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இது வந்து டான்ஜிபிளாக தெரியுது நான்வெஜ் சாப்பிட்றதுனால உடம்பு கெட்டு போகுது. ஆனால் அதுக்கு நீங்கள் ஏன் வந்து சாப்பிடக்கூடாதுன்ற காரணம் எங்கே கொண்டு போகிறீங்கன்னா இயற்கையாகவே நீங்கள் வந்து அதுக்கு பண்ணப்படலை. அப்போ நீங்கள் இயற்கைக்கு மாறி நீங்கள் வந்து அதை ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் கொண்டு வரீங்க உங்கள் லைஃப் ஸ்டைலில். இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் இம்பாக்ட்னு சொல்கிறேன். அதான் ஏன்னா அகெயின்ஸ்ட் இயற்கை இவங்க மூளையை பயன்படுத்தி ஏதோ ஒன்று ஆல்ட்ரு பண்ணுறீங்க, அதனால அது உங்களுக்கு இம்பாக்ட் பண்ண சொல்கிறீங்கல்ல. அப்போ இதையே மற்றதுக்கும் எடுத்துகிட்டு போகலாமே. ஏன்னா இதுக்கு தெரியுது, உங்களுக்கு ஃபிசிக்கலாக தெரியுது, அதுலேயும் தெரிஞ்சால் அதையும் நிப்பாட்டலாம். பறக்கிறது தெரியல. அப்போனா நீங்கள் என்ன ஆர்குமெண்ட் போய்ட்றீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சால் நிப்பாட்டுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், கரெக்டா? அப்போது தெரியாமல் இருக்கிறது நிப்பாட்டாமல் இருக்கிறது அவ்வளோ அட்வைஸ் அறிவுபூர்வம் கிடையாதுல்ல. டெரிவேஷன் சாமி. இப்போ லாஜிக்கலாக கன்க்ளூட் ஆகிற வரைக்கும் இப்போ எவல்யூஷனுக்கும் டெவல்யூஷனுக்கும் ரிசல்ட் தான் காரணம். ஆமாம். ஒருத்தன் முன்னேறானா பின்தங்குறானாங்கிறது மார்க் வந்தால் தான் தெரியும். ஆனால் மார்க் வந்த விஷயத்தில் பின்தங்குறான்னு தெரிஞ்சு அதை நிப்பாட்டுறதுக்கும் மார்க் வர்றதுக்கு முன்னாடியே இது பின்தங்குறதுன்னு சொல்லி நிப்பாட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் புத்திசாலி எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு எல்லா ரிசல்ட்னா இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக்காக கூட இருக்கும். ஸோ நீங்கள் ரிசல்ட் வச்சு போகாமல் ரூட் காசுக்கு போயிட்டு ரூட்லால அதனால இப்போ நம்ம ஆர்கியூ பண்ணுறது என்னன்னா இயற்கையே உனக்கு இப்படி தான் படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு. ஏன் அதனால தான் நான் எக்ஸ்ட்ரீமாக போய் அதனால நான்வெஜ்ஜே எவனும் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலைன்னா
எல்லாத்துக்கும் எல்லா சுச்சுவேஷன்லேயும் கண்டிப்பாக கெடுதல் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஏன்னா சில இடங்களில் சில கான்டெக்ஸ்டில் தேவை இருக்கும், சில வழி இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா சில நேச்சருக்கு சில ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி தேவைப்படலாம். அதனால லெட் அஸ் நாட் டேக் எனிதிங் டு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னால் அதான் சாமி, எக்ஸ்ட்ரீமுக்கு நானும் எக்ஸ்ட்ரீமுக்கே போகல. ஆனால் உங்கள் ரீசன் வந்து இயற்கை படைக்கப்படாததுனாலங்கிற ஒரு காரணம் வந்துருச்சுனாலே அப்போ மற்ற இயற்கை படைக்கப்படாதனாலையும் நெகட்டிவ் இருக்குன்னு ஒத்துக்கணுன்றேன். அதான் இருக்குது இல்லை, பறக்கிறதுனால அப்போ நெகட்டிவ் இருக்குன்னு ஒத்துக்கணும். இருக்கலாம். இங்கே பாருங்க சாமி, இப்போ எல்லாமே இருக்கலாம் 24/7 கிடையாது. ஆமாம் இருக்கலாம். ஆமாம் இல்லையா? ஆமாம். இப்போ செல்ஃபோன் வந்துருச்சு, இப்போ பிரச்சனை வரணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 100 வருஷம் ஆயிரும். ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு 200 வருஷம் 300 வருஷம் இம்பேக்ட். அப்போது இயற்கை, அப்போ எல்லாமே நீங்கள் இயற்கைக்கு அகெயின்ஸ்டே கொண்டு போயிடுவீங்களே. எது? அப்போ இயற்கையில் வந்து நீங்கள் அரிசி பண்ணுறது வந்து இயற்கையால் படைக்கப்படல, நீங்கள் ஆல்டர் பண்ணுறீங்க. அப்போ இயற்கையாகவே இருக்குதுன்னா நீங்கள் மரம் செடி கொடி சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். ஐடியாவில் ட்ரெஸ்ஸே போடக்கூடாது, ஏன்னா இயற்கையாக உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கடவுள் கொடுத்து அனுப்பல. ஆமாம். இப்படிலாம் நம்ம போகிறது வந்து இது ஒரு ஆர்குமெண்ட்டாகவே எனக்கு தெரியல, ஒரு மாதிரி. இல்லை இப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரே செகண்டில் அரவிந்த் மாதிரியோ இல்லை பாரிசாலன் மாதிரியோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆகாதீங்க. இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா சாமி, அவங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். நான் எப்படி பார்க்குறேன்னா சாமி, என்னோட லாஜிக் படி எதையுமே வந்து எல்லாத்துக்குமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட். வெஜ்ஜையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நான்வெஜ்ஜையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட். ஆனால் அதே நேரத்தில் யாரோட ஆழமான நம்பிக்கையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கரெக்ட். இதெல்லாம் வந்து என்னோட பேசிக் கோட்பாடுகள். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நான் வந்து வெஜிடேரியன் கன்வெர்ட் ஆகிறதுக்கு நான் வந்து இப்போ ஆர்வமாக இருக்கேன். நான் வெஜிடேரியன் கன்வெர்ட் ஆகிறதுக்கு. அப்போ நீங்கள் வந்து எனக்கு காரணங்கள் சொல்லிருக்கீங்க. இதில் ஒன் ஆஃப் த காரணமாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர். இப்போ நாளைக்கு கல்லை சாப்பிட்டாலுமே வந்து உங்களுக்கு ஜீரணமாக முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் நாளைக்கு வந்து கல் சாப்பிடணுங்கிற கண்டிஷன் கிடையாது. கல்லை ருசியாக ஒருத்தன் சமைச்சும் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் போய் அதை சாப்பிடணும்னு கிடையாது. அப்போ மனுஷன் வந்து ஏன் சாப்பிட்றாங்கிறதா ஃபஸ்ட்டு கேள்வி. ஆமாம். மிருகங்களுக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்னா, மிருகத்தால் யோசிக்க முடியாது, மனுஷனால் யோசிக்க முடியும். சரி. மிருகத்துக்கு வந்து ருசி, தேவை, இன்ஸ்டிங்க்ட் இதை வச்சு தான் ஓடுது. மனுஷன் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் ஆழமாக போய் நான் ஏன் சாப்பிடணும், எதனால் சாப்பிடணும். இப்போ B12 வந்து எந்த மிருகமும் என்றைக்குமே கண்டுபிடிக்க போகிறது இல்லை. ஏன்னா மிருகத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் இது மானு, இது நாய், இது மாடு, இது புலி, அவ்வளோதான். அப்போ மனுஷன் வந்து எல்லாத்துலேயுமே உள்ள நுணுக்கமாக போய் இதில் என்ன சக்தி இருக்குது, அதில் என்ன சக்தி இருக்குது, இந்த சக்தினால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு அந்த ஒரு கேள்வி கேட்குற மூளை இருக்கிறதுனால தான் அவன் வந்து இன்னும் ஆழமாக போய் எது நல்லது கெட்டதுங்கிற தேவைக்கு போகிறான். இந்த ஆர்குமெண்ட்டே வந்து நல்லது கெட்டது தான் வழியே, எது ருசி எது ருசிக்கலைங்கிறது இல்லை. சரி சாமி, தான் இப்போ ஓகே சாமி. எனக்கு இப்போ நான் என்ன பண்ணேன், ஆக்சுவலாக என்ன பண்ணி இப்படி உள்ள இழுத்துட்டு போயிட்டோம் டிபேட்டில். நீங்கள் இப்போ ஒரு ரீசன் சொல்லிட்டு இருந்தீங்களா, அதில் எனக்கு வந்து இது கொஞ்சம் சுமாரான ரீசனாக படிச்சு அதனால் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சு அப்படி போயிடுச்சு. ஓகே. இது அதுக்கு அடுத்த ரீசன் சாமி, ஏன் வந்து நான்வெஜ். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, புல் செடியெல்லாம் சாப்பிட்டு தான் ஆடு மாடு வளருது. ஆமாம். அப்போ ஆடு மாட்டுக்கு வந்து எனர்ஜி வர்றதே வந்து புல் வைக்கோல் செடியில் இருந்தால் சோர்ஸ் போயிட்டீங்க. அப்போ நம்ம இதையே சாப்பிட்ற சிங்கம் புலியை அடிச்சு சாப்பிட்டா என்ன, எப்படினாலும் அதனால இன்னும் யூஸ் இல்லை, அது நமக்கு ரிஸ்க்கும் இருக்குது. இப்போ சிங்கம் புலியவே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா நான்வெஜ் சாப்பிட்றது அப்போ ரொம்ப சக்தி கிடைக்கும். B13 கிடைச்சிருச்சுன்னா யாரு கண்டா அப்படி ஒன்று இருக்கா தெரியல. சரி, நான் என்ன சொல்கிறேன், இந்த லாஜிக்கே வந்து பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. சாப்பிட தான் செய்யறாங்க நினைக்கிறேன். சைனாலலாம் சாப்பிடுவாங்களா? சைனா கீழே போகிறாங்க, பூச்சியை சாப்பிட்றாங்க. இன்னொரு ஆர்குமெண்ட் என்னென்னா, இது வந்து யோக சாஸ்திரத்தில் சொல்கிறது. யோக சாஸ்திரத்தில் இல்லை, இப்போ ஃபிசிக்கலாகவே இந்த மொத்த உலகத்துக்கு எங்கேருந்து சக்தி வருது சாமி? சூரியனை தவிர இந்த உலகத்தில் வேறு சக்தியே கிடையாது. ஏதோ ஒரு கேல்குலேஷன்லாம் சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் சூரிய வெளிச்சம் இல்லைன்னா எல்லாமே பேக் டு பெவிலியன் சுருங்கி மண்ணாயிருங்கிறாங்க. ஸோ சூரியன்ட்டு எல்லாமே டைரெக்டாக அண்ட் இன்டைரக்டாக எல்லா சக்தியுமே சூரியன்ட்டு தான் வருது. அப்போ இந்த சூரியன்ட்டு வர்ற சக்தியை இயற்கையாகவே நேரடியாக மாற்றக்கூடிய சக்தி பச்சை காய்கறிகளுக்கோ இல்லை இயற்கைக்கோ இருக்குது. அதை சாப்பிட்டு டொமஸ்டிக் அனிமல்ஸ் உயிர் வாழுது, நம்ம அதை சாப்பிட்றோம். அப்போ இன்டைரக்டாக நமக்கு 3 லெவல் டவுனில் தான் நமக்கு எனர்ஜி வருது. அப்படி வரீங்க. யோக சாஸ்திரத்தில் அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் வந்து தவம் பண்ணும்போது அவங்க வந்து சாப்பிட்றதும் இல்லை, ஆனால் அவங்களால வந்து அவ்வளோ வருஷம் எப்படி இருக்க முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக் இருந்திருக்கு. அந்த பயிற்சி மூலமாக அவங்களுக்கு டைரெக்டாகவே சூரியன்ட்டு சக்தி எடுக்கக்கூடிய செடிகொடி மெத்தடாலஜி வந்துருந்தாங்க. இப்போ நமக்கு வந்து அது எல்லாத்துக்குமே ஆக்சசபிள்லாம் இல்லை. இது எந்த அளவுக்கு ஆக்சசபிள்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் காலம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவர் பேர் வந்து ஜானின்னு சொல்லுவாங்க அவரை. குஜராத்தை சேர்ந்த ஒரு யோகி, கிட்டத்தட்ட
50-60 வருஷம் சாப்பாடே சாப்பிடாம உயிர் வாழ்ந்துருக்கிறாரு. இஸ்ரோவில் அவரை உட்கார வச்சு 15 கேமராவை டாய்லெட் வரைக்கும் எல்லா இடத்துலையும் கேமராவை மாட்டி 15 நாள் அவரை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அவரோட பாடியை. அவர் எதுவுமே சாப்பிடலை, ஆனாலும் ஒரு உயிரோட இருக்கிறாரு, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறாரு. அவரோட உடம்பு வந்து ஒரு 40 வயசு 30 வயசு பையனோட ஸ்ட்ரென்த்தில் இருந்திருக்கிறாரு 85 வயசில். அப்புறம் சரி இதை ஆமாம். ஸோ இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஏன் வந்து அவர் மேலே ரிசர்ச் பண்ணாங்கன்னா, இஸ்ரோ சயின்டிஸ்ட்டு வந்து மனுஷங்களை விண்ணுக்கு அனுப்புகிற ப்ராஜெக்டில் அங்கே யாராவது வந்து தனியாக மாட்டிக்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா 30 நாள் 50 நாள் சாப்பிடாமல் அவங்கள எப்படி உயிரோட வைக்கிறதுங்கிறதுக்கு இவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு டெக்னிக், மெடிடேஷன், ஏதாவது ப்ரீதிங் ப்ராக்டிஸ் ஏதாவது கற்றுக்க முடியுமாங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ண அந்த இஸ்ரோலேருந்தே லான்ச் பண்ண அந்த வீடியோவே இருக்குது இவரோடது. அப்போ அவர் வந்து 50 வருஷமாக சாப்பிடலைங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து ஏதோ ஒரு கட்டுக்கதை இல்லை. அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் நிறைய பேர் வந்து ஒரு லெவலில் வளர்ந்துருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட ஸ்ரீசைலம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு இயற்கை விஞ்ஞானின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து வாழைப்பழமும் தேங்காவும் மட்டும் சாப்பிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக பல வருஷம் வாழ்ந்துருக்கிறார். ஒரு டிஸ்க்ளைமர் போடுறோம் சாமி, இதெல்லாம் வந்து நாட் டு பி என்னது சொல்லுவாங்க, டோன்ட் ப்ராக்டிஸ் அட் ஹோம். அப்புறம் இதை பார்த்துட்டு யாராவது நீங்கள் சொன்ன மாதிரி வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டு இருந்த போகிறாங்க. சரி சாமி, புரிஞ்சு எனக்கு. அதாவது என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தள்ளி போக போக இப்போ நான்வெஜ் சாப்பிட்ற மிருகத்தை சாப்பிட்டா இன்னும் தள்ளி போயிடுது இல்லையா? இதுக்கு இன்னொரு ஒரு சப்போர்ட்டிவ் லாஜிக் என்னென்னா, நிறைய பாடி பில்டர்ஸு, நிறைய ஃபிட்னஸ் சாம்ப்ஸு, நிறைய ஸ்போர்ட்ஸ் பீப்புள், ரொம்ப ஃபிட்டாக ரொம்ப சக்ஸஸாக இருக்கிறவங்க பியூர் வெஜிடேரியனாகவும் இருந்திருக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஆர்குமெண்ட் இருக்குது சாமி. அதனடா பியூர் வெஜிடேரியனு, கேஸ்டிஸ்டாக இருக்கீங்களேடா, வெஜிடேரியன் சொல்லு, அதென்ன பியூர் வெஜிடேரியன் ஒரு கேள்வி வருது எல்லாத்துக்குமே. என்ன, வாட் டு யூ மீன் பை பியூர் வெஜிடேரியன் சாமி? இவ எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு மதுரையில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் சாப்பிட்றோம். அப்போ வெஜிடேரியனான்னு கேட்குறோம். வெஜிடேரியன் தான் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், பக்கத்து டேபிளில் ஆம்லெட் வருது. என்னங்க வெஜிடேரியன், நீங்கள் ஆம்லெட் வருதுன்னு? இல்லை, ஆம்லெட் மட்டும் தான் சாப்பிடுங்க, வெஜிடேரியன் தான் அப்படின்னு. சரின்னு சாப்பிட்றோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பக்கத்தில் வந்து சிக்கன் பிரியாணி வருது. சிக்கன் வருது. இல்லை, சிக்கன் மட்டும் தான், ஆனால் பியூர் வெஜிடேரியன். பியூர் வெஜிடேரியன் சொன்னா. அதனால் இதெல்லாம் வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ வரும்போது அந்த பியூருங்கிற வார்த்தையை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பிளாக்கு ஒயிட்டுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அதில் ஒரு 50 ஷேட்ஸ் வரும்போது அப்போ நம்ம எங்கே யாருன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், வெஜிடேரியன் நம்புங்கடாங்கிறது தான் பியூர் வெஜிடேரியன். இல்லை, இவங்க என்ன அறிக்கை பண்ணுறாங்க, ஏன்னா கேஸ்டிஸ்ட்டு நாங்கள்லாம் பியூர், நீங்களாம் இம்பியூர்னு சொல்லி, அப்போ நான்வெஜ்னா என்ன இம்பியூரா அப்படின்னு ஒரு குரூப் வந்து புலம்பிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். புலம்புறவனுக்கு எதுவுமே வேணாம், காரணமே தேவையில்லை. கரெக்ட். ஏன்னா நெகட்டிவ் சாமி, அவ்வளோ நெகட்டிவ், உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நெகட்டிவ், என்ன பேசினா நெகட்டிவாக இருக்கும். சரி விட்டுருங்க, அது விட்டுருவோம். ஸோ இதான் வந்து இப்போ உங்களுக்கு இப்போ ரீசன்ஸ் முடிஞ்சா நான் வெஜிடேரியன் வந்து ஏன் வந்து சுமார் இன்னொன்று இருக்குது சாமி. இப்போ உடம்பு வந்து எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணும் சாமி, இது நமக்கே தெரியும். இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள் உடம்புல வந்து இப்போ இந்த கையில் இந்த உடம்புல வந்து எப்படி இருக்குது இந்த உடம்பு அப்படின்னு டெஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறீங்க. இதே இது வந்து ஒரு பெரிய கடலுக்கு முன்னாடி ஒரு அலை அடிக்கிற இடத்துல நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல காற்றடிச்சிட்டு இருக்கும்போது இதமாக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். கரெக்ட். இப்போ ஒரு ஊசி எடுத்து உங்களுக்கு குத்துணுன்னா உங்களுக்கு வலிக்கும். ஆமாம். 2வது தடவை திரும்ப கொண்டு வந்தோன்னா, இப்போ முதல் தடவையே நான் குத்திட்டேன்னு தெரிஞ்சிருச்சு, அப்போ இன்னொரு தடவை கண்டிப்பாக குத்துவேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ 2வது தடவை கொண்டு வரும்போது இன்னும் பயமாகும். அப்போ உடம்பு வந்து துடிக்க பண்ணும். இப்போ உங்கள் கையை காலெல்லாம் கட்டி ஒரு 5-6 பேர் ஊசியை வச்சு குத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னா துடிக்கும், வலிக்கும். ஒரு உயிரை இப்போ கேஎஃப்சியில் வந்து எத்தனையோ லட்சம் கோழியை வந்து வருஷம் கோழி கொள்றாங்க. இப்போ ஒவ்வொரு கோழியோட கழுத்தை அறுத்து அதை வந்து குக்கெல்லாம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபோம் கில்லிங்னு ஒன்று பண்ணுறாங்க. ஒரு பெரிய ரூமில் திடீர்னு சுவிட்ச் ஆன் பண்ணோடனே நம்ம ஷேவிங் ஃபோம் மாதிரி ஒரு ஃபோம் வந்து மொத்த கோழி மேலே அப்படியே விழுந்துடும். அப்போ அதுக்கு வந்து காற்று போகிறத வந்து அந்த ஃபோம் வந்து தள்ளி விட்டுரும். அப்போ அது வந்து சஃபகேட் ஆகி புழுங்கி உசுருக்கு போராடி துடிச்சு எல்லாமே செத்துரும். செத்ததுக்கப்புறம் இதை அப்படியே வண்டியில் தள்ளி விட்டு அதை வந்து அப்படியே மிஷினில் ரோல் பண்ண விட்டு அந்த மிஷினே வந்து ரெக்கையெல்லாம் பிரித்து அப்படி எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க. என்னோடய லாஜிக் என்னென்னா, ஒரு உயிர் துடிக்கும் போது அதோட உடம்புல இருக்கிற கம்ஃபர்ட்னஸ் சுத்தமாக போயிடும். அதுக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அது உடம்பு ஃபுல்லாக. இப்போ நமக்கு வந்து வயிற்றில் புளியை கரைக்குதுன்னு சொல்லுவோம். அந்த வயிற்றில் எப்போ புளியை கரைக்கும்னா பயம் வரும்போது புளியை கரைக்கும். அப்போ திடீர்னு வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாய் குறுக்க வந்துருச்சுன்னா குப்புணுங்கும்.
நம்ம ஏதோ ஒன்று மறந்துட்டோம், எக்ஸாமில் வந்து ஃபிசிக்ஸ்னு போயிட்டோம், கடைசியில் பார்த்தா மேக்ஸ் பேப்பர் இருக்குன்னா குப்புங்கும். அப்போ அந்த குப்புங்கும் போது மொத்த உடம்புல ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும். எப்போ எல்லாம் நம்ம பயப்படுறோமோ, பதறமோ, நடுங்கிறோமோ, கொலை நடுங்கிறோமோ, அப்போ எல்லாம் வந்து நம்மளோட மொத்த உடம்புல விஷம் பரவும். இது விஷம்னு சொல்லக்கூடாது, இது ஹார்மோன், ஆனால் ரெண்டும் ஒன்று தான். அந்த அளவுக்கு ஒரு பாதிப்போட ஒரு உயிர் பிரியுது, துடிக்க துடிக்க பிரியுது. அப்படிப்பட்ட உயிரை வந்து சமைச்சு நம்ம சாப்பிடும்போது அதோட இம்பேக்ட் இல்லாமல் இருக்காது. புரியுது சாமி. ஸோ இதனால தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ மொத்தமாக கொள்றதுன்னா அதோடைய ஃபுட்டில் வந்து விஷம் கலந்துட்டாங்கன்னா மொத்தமாக செத்துருமேங்கிற ஒரு யோசனை வந்துச்சுன்னு சொன்னால், அந்த விஷம் உடம்புக்குள்ளே இருக்கும். அந்த விஷம் உடம்புக்குள்ளே இருக்கும்போது அதை வந்து நான்வெஜ்ஜாக ஒரு சாப்பிட்டானா அவனுக்கு அது கெடுதல் வரும். இது வந்து ஆர்டிஃபிஷியல் விஷம், நீங்கள் சொல்கிறது வந்து இயற்கையாக கிரியேட் ஆகிற விஷம் இல்லையா சாமி? அதானே அல்டிமேட்லி தட் இஸ் வாட் யூ மீன் இல்லை? இதனால தான் வந்து இந்த பாரி ஆர்கியூமெண்ட்டில் நான் முதல்ல சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து ஹியூமன் மெத்தட்ஸில் கொன்னா எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. நான் சொல்லியிருந்தேன்ல, அதாவது எனக்கு வந்து வெறுக்கல், நான் வந்து அப்போஸ் பண்ணல, ஆனால் நானும் என்ன சப்போர்ட் பண்ணுறேன்னா இன்ஹியூமன் மெத்தட்ஸில் கொல்லக்கூடாது நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இல்லை அதோடைய உள்நோக்கம் இதான் நினைக்கிறேன். நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா, இந்த வீகன் ஆர்கியூமெண்ட்டில், இந்த பாரி சாலன் அண்ட் அரவிந்த் டிபேட் ஆர்கியூமெண்ட்டில் இந்த மாதிரியான டார்ச்சர்ஸ் நடக்குதுல்ல, இந்த டார்ச்சர்ஸை பற்றி அவர் ஒரு 1/4 மணி நேரமாச்சு பேசுவாருன்றது நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனை நடக்குன்னு தெரியும். ஏன்னா இது ஆர்கியூமெண்ட்டில் என்ன ஆர்கியூமெண்ட் வந்து B12 வந்து நீ கார்பரேட்டில் வாங்குற, அந்த கார்பரேட் வந்து என்ன பண்ண போகுதுன்னா நாளைக்கு உன்னைய வந்து இது கார்பரேட் சொன்னவன் KFC கார்பரேட்டை சொல்லலை கவுண்டரா. சரியா சாமி? தற்சார்பு, அப்போ கார்பரேட் வந்து உன்னைய பயன்படுத்துகிறான் அப்படின்லாம் சொல்லும் போது, இது கார்பரேட்டை வந்து நீ தவிர்க்கவே முடியாது. நான்வெஜ் நீ மொத்த கோழியும் கார்பரேட் சாமி, எல்லாமே வெள்ளைக்கோழி. வெஜிடேரியன்குள்ளே கார்பரேட் வந்துருச்சு. இப்போ அது கார்பரேட்னா கெட்ட வார்த்தை கிடையாது, அதெல்லாம் தனி ஆர்கியூமெண்ட். கவுண்டருக்காக இது கவுண்டரை கொடுத்துருந்துருக்கலாம். நான் என்ன நினச்சேன்னா சாமி, ஏன் ஃபஸ்ட்டு நீ வீகனாக மாறின? அப்போது உனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு கம்பேஷன் இருக்குது டுவர்ட்ஸ் அனிமல்ஸ். அப்போது இதோட ஜென்ரேட் ஆனதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், ஒரு காரணங்கள் விளக்கணும்ல. எவ்வளோ மிருகங்கள் கஷ்டப்படுறாங்க. நடுவில் ஒரு லைன் வரும் சாமி, அதாவது பசுமாட்டெலாம் எப்படி கொள்கிறாங்க, இல்லை எப்படி வந்து ப்ரீடு பண்ணுறாங்கலாம் ஆரம்பிப்பார். அது அப்படியே ஸ்லிப்பாகி மொத்த 2.5 மணி நேரத்தில் மிருக வதை பற்றி ஒரு 5 நிமிஷம் தான் பெருசு சாமி. கற்பனை பண்ண முடியுது அவங்களால. அதாவது ஆர்கியூமெண்ட்டே வீகன் வெர்சஸ் நான் வீகனு, மிருக வதைக்கு அகெயின்ஸ்டாக தான் இவர் வந்து வீகனே போகிறாரு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு எமோஷனல் ஆகி நீங்கள் என்ன மிருகத்தை வதை பண்ணக்கூடாதுங்கிறீங்க, மிருகத்தை டார்ச்சர் பண்ணக்கூடாதுங்கிறீங்க, அதானே வந்து வீகன் அப்படின்னு இவர் கேட்பார் பாரி. அதுக்கு இவரோட ஆர்கியூமெண்ட் ஆச்சுன்னா, இல்லை நான் கொல்லக்கூடாதுன்னு சொல்லலை, வதை பண்ணக்கூடாது சொன்னால், நான் எக்ஸ்ப்ளாய்ட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி டைவர்ட் ஆகி எங்கேயே போயிட்டாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் டிபேட்டில் மிருக வதையை பற்றி அவர் வந்து கூட அவர் ரொம்ப நான் 2-3 ஸ்பீச்லாம் கேட்டிருக்கேன். மிருக வதையை பற்றி ரொம்ப நேரம் அவரால் பேச முடியும். ஏன்னா நேராக போய் பார்க்கக்கூடிய ஆரம்பிச்சிருச்சாங்க. ஃபஸ்ட்டு அவரோட ஜர்னியே மிருகங்களை கொள்கிற வீடியோலாம் போட்டு ரியாக்ட் பண்ணி அதுக்கு பேச ஆரம்பிச்சு. ஸோ அது அந்த டிபேட்டில் இல்லாமல் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஃப்ளா. இது என்ன ஃப்ளா இந்த சென்ஸ் இதாகிடுச்சு, ஃப்ளாப்பு அப்படின்லாம் சொல்லுவேன். அது இல்லாமல் இருந்தது. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டை எனக்கு சொல்லணும் சாமி. வீகன் பற்றி பேசும்போது, இப்போ நம்ம வந்து நாட்டு மாடு பார்த்துருக்குறோம், ரொம்ப க்ளோஸாக நான் பார்த்துருக்குறேன். நாட்டு மாட்டோட குணம் என்னென்னா, நாட்டு மாடு வந்து அதுக்கு விருப்பம் இல்லைன்னா பாலை கொடுக்காது. நாட்டு மாடால் வந்து மடியில் இருக்கிற பாலை ஈர்த்து பிடிச்சிக்க முடியும். இந்த ஜெர்சி ஹெச்எஃப்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் நாட்டு மாடு வந்து தான் குட்டிக்குன்னா பாலை ரிலீஸ் பண்ண முடியும், தனக்கு விருப்பம் இல்லைன்னா பாலை பிடிச்சிக்க முடியும். அப்படின்னா ஒரு நாட்டு மாடு பால் கொடுக்குதுன்னா தெர் இஸ் செல்ஃப் கன்சென்ட் இருக்குது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நாட்டு மாடு வந்து எந்த அளவுக்கு க்ளோஸ்னா அதால் வந்து வலியை உணர முடியும். வீட்டில் இருக்கவங்களோட பிரச்சனைக்கு தகுந்த மாதிரியான மேய்ச்சலில் வந்து மருந்த இயற்கையான விஷயங்களை சாப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாலோட குணத்தை மாற்ற முடியும். குஜராத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க வேலையை விட்டு இப்போ வந்து மாட்டுக்கு வந்து ஓப்பன் கிரவுண்டில் மாடு மேய்க்க வச்சு அதிலிருந்து இயற்கையாக பால் கறக்குறாங்க. எந்தெந்த புல்லெல்லாம் சாப்பிடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாலில் வந்து ஃபண்டமெண்டலான இன்க்ரீடியன்ஸே மாறுது. அதுலேருந்து வர நெய்யோட குணமும் மாறுதுன்னெலாம் அவங்க வந்து நிறைய கண்டுபிடிச்சலாம் வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம நாட்டிலையுமே வந்து பால், வெண்ணெய், தயிர் இது எல்லாத்தையுமே வந்து பஞ்சகவியம்லாம் சொல்லி, மூத்திரம் இது எல்லாத்தையுமே சொல்லி, இது எல்லாத்துலேயுமே வந்து மருத்துவ குணம் இருக்குது, அதனால் இதை சாப்பிடணும்லாம் சொல்லி முதல்ல இருந்து இருக்குது சிஸ்டமில். அதனால் வந்து வீகன் இஸ் நாட் இண்டியன் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். நெய் இல்லாமல், பால் இல்லாமல், வெண்ணெய் இல்லாமல், தயிர் இல்லாமல், மோர் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியம் இருக்க முடியாதுங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வந்தது நம்மளுடைய கலாச்சாரத்திலிருந்து. அதனால் வீகன் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் மீ. அப்போ ஆக்சுவலி இப்போ நம்ம சம்மரி என்ன தெரியுமா சாமி, இந்த வீடியோவில்
2 பேர் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வீகனு, இன்னொருத்தர் நான் வெஜிடேரியன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 2ஓட நெகட்டிவ்ஸை பற்றி சொல்லியிருக்கோம். தெரில இல்லை தம்பி, அல்டிமேட்லி நம்ம என்னன்னா we don't agree with veganism, we don't agree with நான் வெஜிடேரியனிசம் as well. ஆனால் 2மே ஃபோர்ஸ் பண்ண போகிறது நம்ம இல்லையா? அப்போது இந்த டிபேட்டை வந்து நம்ம ஒரு சைடே எடுக்கல. ஆக்சுவலி 2 சைடையுமே என்ன பண்ணியிருக்கோம்னா தப்பு, 2 பேரோட ஆர்குமெண்ட்ஸுமே தப்புன்னு நம்ம சொல்கிறோம். எனக்கு இந்த மாடு சொன்னீங்கல்ல, அதில் இன்னொன்று நான் கேள்விப்பட்டது என்னென்னா, நாட்டு பசு வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அது போய் அவங்க உடம்பு சரியாகிறதுக்கான மூலிகையை சாப்பிட்டு அது மூலமாக அதோட பாலில் அந்த மெடிசினல் குவாலிட்டிஸ் வந்து அது மூலமாக சரியாகும்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னென்னா, நம்ம ஆளுங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க. திரும்ப ஒரு வெஸ்டர்ன் ஜேர்னலில் வந்து இது ஆர்டிக்கலாக வந்து அதை வந்து ஏதாவது ஒரு டாக்டர் சொன்னால் தான் ஒத்துக்குவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க நினைக்கிறேன், இந்த நாட்டு மாடு வந்து போய் அந்த மருந்து சாப்பிட்டு வருதில்ல, அந்த பால் எடுத்து அதை பொடியாக்கி அதை ஒரு டேப்லெட் ஆக்கி கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஸோ இவங்க ரொம்ப நேரம் சண்டை போட்டே இருப்பாங்க. திஸ் இஸ் நாட் டேப்லெட் பாரி, திஸ் இஸ் சப்ளிமெண்ட். தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் டேப்லெட் அண்ட் சப்ளிமெண்ட். நீங்கள் டேப்லெட்னாலே கெட்டதுன்னு நினைக்கிறீங்க, சப்ளிமெண்ட் இஸ் குட் ஃபார் அப்படின்லாம் அறிவு பண்ணிருப்பாங்க. சரியா சாமி? ஸோ உங்களுக்கு நான் வெஜிடேரியன் அகேன்ஸ்ட் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் முடிஞ்சா? இன்னொன்று இருக்குது, நம்ம எதை சாப்பிட்றோமோ அதுவாகவே நம்ம ஆயிடுவோம். வாட் வி ஈட் ஸோ வி பிகம். அப்போ நம்ம எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்றோமோ, ஒவ்வொரு உணவுன்னே சொல்லக்கூடாது, முதல்ல இயற்கை தான் எல்லாமே, எதுவுமே உணவுக்காக தயாரிக்கிறது இல்லை. அது வந்து அதோட வாழ்க்கைக்காக அது வாழுது, நம்ம வாழ்க்கைக்காக அதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஒவ்வொன்றுக்குமே ஒரு குணம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆர்மிக்காரன்னா அவனோட உடம்புல எண்ணங்கள், ரத்தம், சதை எல்லாத்துலேயுமே வந்து தேசப்பற்றும் வீரமும் தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆடிட்டரோ இல்லை ஒரு லாயரோ இருந்தால் அவங்களோட உடம்புல அவங்களோட எண்ணங்களில் அந்த மாதிரியான எண்ணங்கள், தாட் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. எப்படி ஒவ்வொரு மனுஷனோட உடம்புலையும் ஒரு விஷயம், இப்போ ஒரு கலைஞராக இருந்தால், இப்போ ஒரு வைத்தியநாதன் வயலின் வாசிக்கிறவராக இருந்தால், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து அவங்களோட உடம்புல பிரதிபலிக்குது. அப்படி இயற்கையிலையுமே யார் எதுக்காக என்னென்ன வேலை பண்ணுறாங்களோ, எதாவது அப்சர்வ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அவங்களோட உடம்புல இருக்குது. அப்போ நம்ம எதை சாப்பிட்றோமோ அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய உத்தமமும் கெட்டதும் வந்து நமக்கு வரும். உணவு வந்து அது வந்து ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி, ஸ்டோர்ட் ஹவுஸ் மாதிரி. எனக்கு வந்து இது வந்து எனக்கு ரொம்ப ஆழமாக படுறது என்னென்னா, சில விஷயங்கள் வந்து ரொம்ப சாத்வீகமாக இருக்கும். 3 விதமாக சொல்கிறாங்க, சாத்வீகம், ராஜசிகம், தாமசிகம்னு. தாமசிகம்னா ரொம்ப டல்லாக, இனர்ஷியாவாக, ஒரு சோம்பலாக, ஒரு மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ராஜசிகம்னா ரொம்ப எனர்ஜியாக, ரொம்ப ஸ்பீடாக, ஃபோர்ஸாக, டைனமிக்காக இருக்கிறது. சாத்விகம்னா ரொம்ப அமைதியாக, ரொம்ப காமாக, ரொம்ப ஆழமாக யோசிக்கக்கூடிய ஒரு மூளை இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த 3 குணம் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ இந்த ஃபேன் ஓடுது, இந்த ஃபேன் வந்து ரொம்ப கடன்னு சத்தம் போட்டுச்சுன்னா அது ராஜசிகம். எப்போ வேணால் நம்ம மண்டையில் விழுந்துடலான்னா அது தாமசிகம். கரெக்டான மிதமான ஸ்பீடில் நமக்கு சந்தோஷமாக காற்று கொடுத்துச்சுன்னா அது வந்து சாத்விகம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஃபேன் அந்த மாதிரி. இந்த மாதிரி உணவுலையுமே எல்லாமே இருக்குது. அப்போ யாருக்கு எந்த குணங்கள் ரொம்ப தேவையோ, யாருக்கு எந்த குணம் வந்து சப்போர்ட்டிவோ, அதுக்கு தகுந்த மாதிரியான உணவை உட்கொள்கிறதுலையும் தத்பரியம் இருக்குது. அப்போ இப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு சாத்வீகமான உணவை சாப்பிடும்போது அது நம்மளோட மூளையை, மனசை பாதிக்காமல் அது வந்து அவுட்புட்டை நம்மளால் வந்து அதிலேருந்து எடுக்க முடியும். சில இதை சாப்பிடும்போது இந்த மூளையும் நம்மளோட மனசையுமே வந்து அது புல் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணி மாற்றும். இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சில உணவு முறைகள், சில இடங்கள், நீங்கள் மலை அடிவாரத்தில் அமைதியாக இருங்க, கொஞ்ச நாள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் வந்து உங்கள் மனசு, உங்கள் உடம்பு எல்லாமே வந்து சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து தான் உருவாகுது. அதனால் இதிலேருந்து அது மாறும், அது இம்பேக்ட் ஆகுங்கிறது தான். ஸோ அதுக்குமே வந்து வெஜிடேரியன் அதுலேயுமே வந்து எந்த மாதிரி சாப்பிட்றோம், எந்த மாதிரி சமைக்கிறோங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு இதில் ஒரு சில்லியான ஒரு டவுட்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா இது தப்பாக கூட இருக்கலாம். வாட் யூ ஈட் இஸ் வாட் யூ பிகம்னு சொன்னால் க்ளோஸாக இருக்கிறது தானே சாப்பிட்ணும். ஏன் இப்போது நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம்ல. இப்போ நான் பசுவை சாப்பிட்டா நான் பசு மாதிரி ஆவேன், அந்த மாதிரி ரொம்ப அர்த்தமாக இருக்கா? நானே அந்த ஆர்குமெண்ட் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ அப்போ ஒரு நல்ல ஒரு அறிவாளியை அடித்து நம்ம எல்லாருமே சாப்பிட்றலாமா, நமக்கு அறிவு வந்துடுமா அப்படின்னா அப்படி இல்லை. இது வந்து நமக்கு இருக்கிறது தான் வரும். இப்போ தண்ணியை ஊற்றினா தண்ணி வராது, விதையில இருக்கிறது தான் வெளியே வரும். ஆனால் நல்ல தண்ணியை ஊற்றினோம்னா செடி நல்லா வளரும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ விதைக்குள்ளே இருக்கிற உயிர் தான். இப்போ மாம்பழத்தோட விதையை போட்டோம்னா மாங்காய் மரம் தான் வரும். ஆனால் நல்ல உரமாக போட்டால் அந்த மாமரம் நல்லா வரும். இப்போ இந்த உணவு வந்து இப்போ உணவு தான் நம்மளை உருவாக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து நம்ம சாப்பிட்ற உணவை நம்ம ஆயிடுவோங்கிறது கிடையாது. நான் வந்து நாளைக்கு கோழி மாதிரியோ நாய் மாதிரியோ கத்த மாட்டேன். ஆனால் அந்த நாயை சாப்பிட்றதுனாலையோ ஆடை சாப்பிட்றதுனாலையோ என்னுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற சக்தியோடைய வெளிப்பாடு குறைஞ்சிரும்,
இன்னும் பெட்டராக இருக்கும் வேறு சாப்பாட்டுக்கு. ஓகே, எனக்கு இப்போ இந்த ஒரு கேள்வி எல்லாருமே பொதுவாக நான் வெஜிடேரியன் வரும்போது உள்ள ஒரு கேள்வி, அதுக்கு பதில் வந்து இவங்க இல்லைன்ட்டாங்க. யார் இல்லைன்ட்டாங்கன்னா நம்ம அரவிந்த் இல்லைன்ட்டாரு. நீங்கள் அதுக்கு பதில் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது செடி கொடிகளுக்குமே உயிர் இருக்குல்ல, அப்போ அந்த உயிருக்கும் வலிக்கும்ல? ஆமாம். அப்போ அது தப்பு இல்லையா? நம்ம அதனால தான் எங்கேயுமே அது ஒரு உயிர், அது கஷ்டப்படுங்கிறதுக்காக சொல்கிறது இல்லை. இது முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு கோழியோட ஆயுஸ் வந்து எத்தனையோ வருஷம் இருக்குதுன்னா அந்த கோழி அவ்வளோ நாள் உயிரோட வாழற வைக்கிறது இல்லை, அதுக்கு முன்னாடி அதை கொண்டுடும். எந்த அளவுக்குன்னா, ஒரு உருளைக்கிழங்க முழுசாக வளர்கிறதுக்கு முன்னாடி அது பேபியாக இருக்கும் போதே அதை கொண்டு சாப்பிட்றது தப்புங்கிறாங்க. பேபி கான் சாப்பிட்றது தப்புங்கிறாங்க. ஏன்னா அந்த கானுக்கு வந்து இன்னொரு 3 மாதம் வளர்கிறதுக்கான டைம் இருக்கும்போது அதோட வளர்ச்சியை நீங்கள் தடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களை பாதிக்குங்கிறாங்க, உடல் அளவில் மனசளவில். அப்போ நம்ம வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜுங்கிறதுல வந்து உயிருங்கிற சக்தியிலேருந்து பேசலை. ஏன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உயிரில் டிபெண்ட் ஆகாமல் இந்த உலகத்தில் எந்த உயிருமே இருக்க முடியாது. எப்படி ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை கடிச்சு சாப்பிடுதோ அதே மாதிரி தான் மனுஷன் இன்னொரு மிருகத்தை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறான். நம்ம கல்லை சாப்பிட்டு நம்மளால் உயிர் வாழ முடியாது. அதனால் அந்த ஆர்குமெண்ட்டே வந்து நம்ம நாட்டில் அதை வந்து நம்ம பொருட்படுத்துறது இல்லை. ஆனால் இப்போ ஒரு காய், ஒரு வெண்டைக்காய் வருதுன்னா அந்த வெண்டைக்காய் முத்துற ஸ்டேஜில் அந்த வெண்டைக்காவை தொட்டால் விழப்போகுது. அந்த மாதிரி வெண்டைக்காவை தான் சாப்பிட்ற மொழியே, அந்த செடியை வந்து நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை. அதுலேருந்து வெண்டைக்காய் வந்துட்டே தான் இருக்குது. கத்திரிக்காய் வந்துட்டு சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க, பிஞ்சா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறது தப்பு. ஓகே, இப்போ பழமாக அது விழுந்துடும், பக்குவமாயிருச்சுன்னா அதுவாக விழுந்துடும். அப்படி விழுறத நம்ம சாப்பிட்றோம். அப்போ அது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அழுக போகிறத சாப்பிட போகிறோம். அதனால தான் வந்து இந்த பிஞ்சா சாப்பிட்டு அதை கல்லில் பழுக்க வச்சு சாப்பிட்றதெல்லாம் ஹெல்தி இல்லை அப்படின்னு. அப்போ நான்வெஜ்ஜுமே வந்து இறந்ததுக்கு அப்புறமா அதை சாப்பிட்றது கம்பேரிட்டிவ்லி பெட்டர்ன்றீங்களா? கொள்ளு சாப்பிடாம அப்படி சொல்ல வரல, நான் அந்த மாதிரி கேட்டதும் இல்லை. எனக்கு தெரியும். ஆனால் நான் கேட்ட ஒரு கதையில் என்ன கேட்டிருந்தேன்னா, ரொம்ப வேறு வழியே இல்லை அப்படின்னா சாக போகிற ஒன்றும் அந்த மாதிரியாவது வேணால் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அது வருஷத்துக்கு ஒரு தடவை கோயில் கொடையில் அந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி வளத்தெல்லாம் கொண்டு சாப்பிட்றதுக்காக எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லி என்ன. ஆனால் இப்போ நம்ம காந்தாரா பார்க்குறோம், கிராம தெய்வங்கள் எல்லாம் பார்க்குறோம், அங்கே பலி கொடுக்குறதுன்னு இருக்குல்ல, இது காலங்காலமாக இருக்குல்ல. அப்போ அது வந்து அப்போது நம்ம சனாதன தர்மத்திலேயே இயற்கைக்கு முரணான ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்குன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை இல்லை, அஹிம்சா பரமோ தர்மா. அஹிம்சை தான் வந்து இருக்கிறதுலே உத்தமமான தர்மம். அப்போ கண்டிப்பாக வந்து உயிர்கொலை வந்து தப்புங்கிறது வந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அதனால தான் நம்மளோட வாழ்க்கையிலேயே எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, ஒரு கோயில் பிரசாதம் சாப்பிடுங்க அப்படின்னா, இல்லை நான் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்ருக்கிறேன், நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பழக்கம் நாடு முழுக்க இருக்குது. நான் சாப்பிட்றவங்கள்ட்ட மத்தியும் இருக்குது. ஆமாம், எல்லார் வீட்லேயுமே இருக்குது. கோயிலுக்கு நான் வர மாட்டேன், இன்றைக்கி நான் ஒரு சாமி பார்க்கல, நான் நாளைக்கு பார்க்குறோம் அப்படின்னு நாடு முழுக்க எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த எண்ணம் இருக்குது. அப்போ நான்வெஜ் இஸ் நாட் பார் வித் வெஜ்ஜுங்கிறத எல்லாருமே யூனிவர்ஸாக ஒத்துக்கிறாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், மனுஷன் ஒரே மாதிரி இல்லை. எப்படி ஒரு இப்போ இந்த மைக் வந்து ஒரு 50,000 மைக்கை தயாரிச்சிருந்துருக்காங்க இந்த கம்பெனினா 50,000 மைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு மனுஷன் அப்படி கிடையாது. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஒரு லெவலில் இருக்கிறான். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் அவனோட லெவலில் அவனோட வெறுப்புக்கு தகுந்த மாதிரி அவனையும் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கலான ஒரு கோஹெசிவ் லிவிங்க்கு உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக சனாதன தர்மத்தில் வந்து எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாமல், நீ வெள்ளிக்கிழமைனா சாமி கும்பிட்டே ஆகணும், நீ கோயிலுக்கு வரலன்னா தப்பு, ஏகாதசி விரதம் பண்ணலைன்னா நீ வந்து இந்துவே இல்லை, அப்படிலாம் சொல்கிறது இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சனாதன தர்மத்தில் உனக்காக நம்ம கஸ்டமைஸ் பண்ணி உன்னோட லெவலில் உனக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி நீ பண்ணு. இதில் லெவலில் கூட இது மேல் லெவல், இது கீழ் லெவல் கூட கிடையாது. எல்லாமே ஒரு டைமென்ஷன். எப்படி வந்து ஒரு ஆக்டோகனல் எல்லாம் ஒரு ஷேப் ஒரு மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு மாதிரி. அதனால தான் வந்து இது தப்பா, இது சரியா, இது உத்தமமா, இது அனுத்தமானலாம் கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒருத்தர் அவங்கவுங்க இல்லை. கண்ணப்பர் வந்து மாம்சம் சாப்பிட்டு சிவனுக்கே அதை படைச்சதுக்கு அவருக்கு கடவுளே வந்து கொடுத்துருக்கிறாரு, அந்த பிராமின் பூஜாரிக்கு கிடைக்கல. அது மாதிரி நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம்னா தெரியும், சனாதன தர்மத்தில் வந்து நான்வெஜ்ஜையே வந்து ஆன்மீகத்தை ஒரு மனுஷனை வந்து சமுதாய கண்ணோட்டத்தில் மாற்றுறதுக்காக பயன்படுத்திட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னு, நீ அவ்வளோ சாப்பிட்டு தான் ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீ வருஷத்துக்கு ஒரு நாள் சாமிகிட்ட அதையும் கொடுத்துட்டு சாமி பேரில் நீ அதை சாப்பிடு. புரட்டாசியமாக சாப்பிடாத, இல்லை சனிக்கிழமை சாப்பிடாத. இதெல்லாம் பண்ணுறது எதுக்காகன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே நீ நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு காரணம் ப்ரோட்டீன் விட்டமின்லாம் கிடையாது. உன் நாக்கை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. இந்த நாக்கை கண்ட்ரோல் பண்ணுறது தான் முக்கியம், உன் மனசை கண்ட்ரோல் பண்ணுறது தான் முக்கியம். நான்வெஜ் சாப்பிடலைங்கிறது ரெண்டாவது. ஏன்னா நீ உன்னோட மனசை நீ வந்து கண்ட்ரோல் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டேன்னா உன்னால் இந்த சமுதாயத்துக்கு பாதிப்பு கம்மி. எப்போ உன்னால் உன் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அப்போ உன்னால் பல பிரச்சனைகள் வரும்.
அப்போ இந்த நான்வெஜ்ஜை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக உன்னோட மனசை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா அது நமக்கு தேவை. உன்னை வந்து மொத்தமாக அனுப்பாட்ட சொன்னால் உன்னால் முடியாதுன்னா அப்போ நான் இந்த 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 கண்டிஷன் சொல்கிறேன், இந்த இது பண்ணுறேன். அப்போ இதில் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது யூ வில் ஹேவ் மோர் கண்ட்ரோல் ஓவர் யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ், யுவர் மைண்ட். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம சனாதன தர்மத்தில் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுறது மனசு. சுபம், அப்போ அவ்வளோதான் நான் சொன்னேன். உங்களோட லைன் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், பாயிண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் அவ்வளோதான் சார். அவ்வளோதானே. ஸோ அதான் இதோட நம்ம வந்து இந்த வீடியோவோட நிறைவுக்கு வந்துட்டோம். இதில் வந்து நான் அந்த டிபேட்டில் உள்ள எல்லாத்தையுமே கொண்டு வந்துருவோம்னா தெரியல, நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணுமான்னு தெரியல. நீங்கள் வந்து ஏதாவது பாயிண்ட்ஸ் இது கூட உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கோ இல்லை முரணாவோ நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கின்ற பட்சத்தில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும். மேலும் ஒரு பாசிட்டிவ் சொல்லி சந்திக்கிறோம். வணக்கம்.